நமது நிகழ்வின் இறுதி உரை, கடைசி அமர்வு இன்றைய நிகழ்வின் மங்களாசாசனம் என்கிற உரையோடு இந்த நமது 2 நாள் பேச்சு கச்சேரியின் இறுதி உரைக்கு வந்துவிட்டோம். இந்த மங்களாசாசனம் பற்றி உரையாடுபவர், நமக்கு உரை நிகழ்த்தக்கூடியவர் நவல்பாக்கம் ஸ்ரீ ரங்கநாதன் அவர்கள். அவர் பற்றி, இந்த உரையை பற்றியும் அவரை பற்றியும் ஒரு சிறிய அறிமுகத்துடன் ஒரு சிறிய அறிமுகம் செய்து விடுகிறேன். மங்களாசாசனம் அப்படிங்கிறதுக்கான பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆழ்வார்கள் ஆழ்ந்த பக்தியுடன் பெருமாள் குறித்து தெய்வத்தின் மீதான அன்பையும் பெருமைகளையும் ஆழ்ந்த பக்தியுடன் வழிபாடு செய்த முறையே மங்களாசாசனம் என்று வைணவ வழக்கில் போற்றப்படுகிறது. மங்களம் என்றால் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும், நன்மை, வளம் செய்யும், வளம், செழிப்பு என பல பொருள்கள் இருக்குது. ஆசாசனம் அப்படின்னா போற்றுதல், அருளை பாடி வழிபடுதல். அதனால் மங்களாசாசனம். மங்களாசாசனத்தோட ஏற்றத்தை பற்றி குறிப்பிடுகிற போது சீமன் நாராயணன் பெருமாள் மீதான அன்பையும் பக்தியையும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தி துன்பங்கள் நீங்கி மங்களம் உண்டாகும் என்கிற நம்பிக்கை. அதனால தான் அந்த மங்களாசாசனத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம். இப்போ ஆழ்வார்களோட மங்களாசாசனம் குறித்து நம்ம நாவல்பாக்கம் ரங்கநாதன் அவர்கள் ரொம்ப விரிவான ஒரு உரையை ஆற்ற இருக்கிறார்கள். நமது பேச்சாளர் திரு ரங்கநாதன் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் நாவல்பாக்கம் என்கிற ஊரை சார்ந்தவர். இவரது ஆச்சாரியன், இவர் மகாவித்வான் உபயவேதாந்த ஐயா தேவநாத தாத்தாச்சாரிய மகாதேசிகன் அவர்கிட்ட பாடம் கற்றுக்கொண்டவர். சம்பிரதாய தகுதி, அதாவது இந்த வைணவ மரபில் அவருக்கு இருக்கிற விஷயங்கள், அவருக்கு இருக்கிற பயிற்சி 4000 திவ்ய பிரபந்த அதிகரணத்தை செவிலிமேடு ஊவே ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமிகிட்ட அவர் பாடம் கற்றுருக்கார். தேசிக ஸ்தோத்திர பாடம் நாவல்பாக்கம் ஊவே ஊவே ராகவ தாத்தாச்சாரியார் அவர்கிட்ட பாடம் பயின்றிருக்கிறார். இதை தவிர வைணவ மரபில் காலக்ஷேபங்கள் உபயவேதாந்த யஜ்ஞவராக தாத்தாச்சாரிய சுவாமி அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணியிருக்கார். கிருஷ்ண தேசிகாச்சாரிய சுவாமி ஊவே கிருஷ்ண தேசிகாச்சாரிய சுவாமி, ஊவே மாதவாச்சாரிய சுவாமி, இந்த 3 சுவாமிகளிடமும் இவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காலக்ஷேபங்கள் பண்ணியிருக்கிறார். 35 ஆண்டுகள் டிவிஎஸ் குழுமத்தில் மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். தற்போது இவர் சில முக்கியமான கைங்கரியங்களை செய்து வருகிறார். அதாவது திவ்ய தேசங்கள், அபிமான ஸ்தலங்கள், திருக்கோவில்களில் அத்தியாபக கைங்கரியங்கள் நிறைய செய்கிறார். 4000 திவ்ய பிரபந்த வகுப்புகள் எடுப்பது, திவ்ய தேசங்களில் போய் அத்தியாபகமாக செய்யக்கூடியது, சம்பிரதாய உபன்யாசங்கள் செய்வது, இது மாதிரி பல கைங்கரியங்களை செஞ்சு வருகிறார். 4000 திவ்ய பிரபந்தம் குறித்த ஒளிநாடாக்களும் வெளியிட்டிருக்கிறார். நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறார். குறிப்பாக அபிநய பிரவச்சன மணி என்கிற விருது, அத்தியாபக ரத்ன சூடாமணி, திராவிடாம்நாய பரிசாரிய நிரதகா, எல்லாம் வடமொழியில் இருக்கிற விருதுகள். ஊவே நாவல்பாக்கம் ஸ்ரீ ரங்கநாதன் சுவாமியை நமக்கு உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். பொய்கை முனிபூதத்தார் பேயாழ்வார் தன்பொரு நல்வரும் குருகேசன் விட்டுஜித்தன் துய்ய குலசேகரன் நம்பாணநாதன் தொண்டரடி பொடி மழிசை வந்த சோதி பையமெலாம் மறைவிளங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான் என்னானாய் என்னலால் என்றறிவன் ஏழையேன்
தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதயானாய் இமையோர்க்கென்னும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக் களத்தானாய் முதலானாயே. நமசபாயே. தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையைச் சேர்ந்த அத்துணை மகான்களுக்கும் அடியேனுடையதான தன்யவாதங்களை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். அதே போல் இங்கு வந்து சிறிய ஞானத்தனான அடியேனுடைய உரையையும் கேட்பதற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பாகவத உத்தமர்களையும் அடியேன் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன். செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம பேச வந்த விஷயமே தமிழ் தான். சடங்கில் ஒலிக்கும் செந்தமிழ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மங்களாசாசன்றது சம்ஸ்கிருத பதம். அது அதனுடைய தமிழ் வெர்ஷன் இதை வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொதுவாக வைஷ்ணவர்கள்ன்றதை விட்டுட்டு கொஞ்சம் இப்படி பார்க்குறோம். இதை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும்படியாக இருக்கும், இருந்தாலும் அதை கொஞ்சம் ஏற்றுக்கணும். வேதம்ன்றது துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமி சொன்னாப்பில் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் அப்படின்னு இருக்குது. அப்படிங்கச்சே அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இருக்குது பாருங்க, அதை வந்து ஒருத்தர் சொல்லுவா இன்னொருத்தர் கேட்பா அப்படின்னு வரைச்சே அவள் என்ன சொல்கிறான்னா, அவள் ஒருவேளை அதை தப்பாக சொன்னாளானாக்க கேட்குறவன் அதையே எடுத்துட்டுருவான். தப்பாக சொல்ல மாட்டா யாரும். அந்த மாதிரி சொன்னாக்க அதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற இடத்துல அதில் என்ன சொல்லியிருக்குன்றது நமக்கு நிறைய விஷயங்களில் புரிய மாட்டேங்கிறது. சாதாரணமாக இருக்கிறவாளுக்கு, வேத அத்தியனம் பண்ணவாளுக்கே அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணச்சு தனியன் இடர் நாதமுனிகள். சகசிர சாகோபனிஷத்து சமாகமம் நமாமியகம் திராவிட வேதசாகரம்ங்கிற, அதாவது திருவாய்மொழி வந்து சாமவேதத்துடைய சாரம் அப்படிங்கிறது நம்ம காலத்தால் பார்த்தோம். கிருஷ்ணன் சுவாமி சொல்லச்சே சொன்னேன். அப்போ அந்த திருவாய்மொழி வந்து சாமவேதத்துடைய சாரம்னா, சாமவேதத்தில் 1000 சாக்கைகள்லாம் இருக்குது. அப்போ அத்தனையும் நம்மளால் அதில் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த ஒரு ஆயுஸ் போகிறார். பரத்வாஜர் வந்து வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு போனாராம். இது நான் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் மாத்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் உள்ளே போயிடுறேன். வேத அத்தியனம் பண்ண போனாராம். வேத அத்தியனம் பண்ணிட்டு வந்த உடனே மேரு மலை கிட்ட போனாராம். போயிட்டு இந்த மாதிரி நான் அத்தியனம் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ அத்தியனம் பண்ணியிருக்கேன்றத யார் சொல்கிறது அப்படின்னு கேட்டால், நான் மேரு மலையை போய் கேளுன்னாலாம். மேரு மலை கிட்ட போனார் அவர். போயிட்டு நான் அந்த மாதிரி அத்தியனம் பண்ணிருக்கேன், நான் எவ்வளோ அத்தியனம் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு அளவு தெரியல, யார் கேட்டாலும் உங்ககிட்ட கேளுன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். அது என்ன பண்ணுறது, தன்னுடைய சரீரத்துலேருந்து ஒரே ஒரு சின்ன கல்லை எடுத்து வச்சுட்டு இதுதான் நீ அத்தியனம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறது. உடனே மறுபடியும் என்ன பண்ணுறார், அத்தியனம் பண்ணுறதுக்கு போகிறார். ஐயோ அவ்வளோதான் பண்ணிருக்கோமா அப்படின்னு மறுபடியும் அத்தியனம் பண்ணுறதுக்கு போகிறார். இந்த மாதிரி 1000 வருஷம் 3000 வருஷம் அவர் வேத அத்தியனமே பண்ணாராம். வேத அத்தியனமே பண்ணி அப்போவும் பூர்த்தி ஆகலைன்னு உடனே மேருமலை சொல்லித்தான், பாரு இதோட போகிறோம், ட்ரை பண்ணாத, அதுக்கு மேலே இது வாசிச்சிருக்கிறது இது ஜாஸ்தி, இதை நீ ப்ராப்பகேட் பண்ணு அப்படின்னு சொன்னான்னு ஒரு கதை இருக்குது வேதத்தில். அப்போது சகசிர சாக்கையும் நம்மளால் அத்தியனம் பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணால், பகவான் என்ன பண்ணார், யானாய் தன்னை தான் பாடி அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். இந்த ஆழ்வார்கள்லாம் எப்படிப்பட்டவா அப்படின்னாக்க, எம்பெருமானுடையதான அம்சத்தினாலே வந்தவர்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ பின்னால் சொல்ல போகிறோம் நம்ம. இப்போது இங்கே வந்து இந்த 1000 பண்ண முடியாதுங்கிறதுனால முதல்ல அத்தியனம் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அர்த்தங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணான்னா, இந்த திவ்ய பிரபந்தத்தை தெரிஞ்சுட்டா போகிறோம், செய்ய தமிழ் மாலைகள் நாம் ஓதி இல்லை தெளிய ஓதினர் நன்றாக தெரிந்து கொண்டோமேயானால்
அதனால் என்ன ஆகுதுன்னா தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. தர்மசாஸ்திரங்களிலேயோ அல்லது வேதங்களிலேயோ சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு புரியாமல் போனால் இந்த ஆழ்வார்களுடையதான செந்தமிழை எவன் ஒருவன் கஷடர கற்கின்றானோ அல்லது கற்றவனிடத்திலிருந்து தெரிந்து கொள்கின்றானோ அதனுடைய அர்த்தத்தை, அவனுக்கு மறைநிலங்கள் தெளிகின்றோமே, எல்லா விஷயமும் சரியாக புலப்படும் அப்படின்னு சொல்ல. அந்த வகையில் தான் இப்போ நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். இப்போ நமக்கு மங்களாசாசனம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பேசுகிறோம். மங்களாசாசனம் தான் என்ன அப்படின்றது. மங்களாசாசனம் எதுக்கு? மங்களாசாசனம் யாரை மங்களாசாசனம் பண்ணணும்? மங்களாசாசனம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரதோ இல்லையோ. அதுக்கு தான் சொன்னேன், இந்த பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயே அந்த லைனை விட்டுடுங்கோ. பின்னானார் வணங்கும் சோதின்னு ஒரு பதம் வருது திவ்ய பிரபந்தத்தில். இது திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். அப்படி திருநெடுந்தாண்டகம் அப்படிங்கிற அதை பற்றி பின்னாலெலாம் சொல்ல போகிறோம். இந்த பின்னானார் வணங்கும் சோதின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பெருமாள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, பகவான் 5 நிலைகளிலே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்னு 5 சொல்கிறோம். இந்த பரம் அப்படின்றது ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான இடம். இந்த ஸ்ரீவைகுண்டம்ன்றதுக்கு அழிவே கிடையாது. அதாவது பிரளய காலத்தில் கூட சத்தியலோக வரைக்கும் அழிஞ்சு போயிடுறது. ஸ்ரீவைகுண்டம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறான். அடுத்தது வியூகம்னு ஒன்று, திருப்பார்கடலிலே பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலை, அது வியூகம்னு பேர். அதாவது இந்த அவதாரங்கள்லாம் எடுக்கிறார் பாருங்க, அது ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து பெருமாள் அவதாரம் எடுக்கிறது இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா சொல்கிறேன். வியூகம்ன்ற இடத்துலேருந்து தான் பெருமாள் அவதாரம் எடுக்கிறார். எல்லாரும் அங்கே, ஏன்னா வியூகம்ன்றது என்னன்னா கூப்பாடு கேட்கும் இடம் அப்படிங்கிறதாகத்தானே வைஷ்ணவத்தில் சொல்கிறான். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அப்படி சொல்கிறான். அடுத்தது விபவம் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணாதி அவதாராதிகள்லாம் எடுக்கிறதுக்கு விபவம்னு பேர். அவைகள் காட்டாற்று வெள்ளம் போலே அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா காட்டாறில் வெள்ளம்ன்றது மழை பெஞ்சாதான் வரும், இல்லைன்னா இருக்காது. அந்த மாதிரி அந்தந்த காலத்தில் இருக்கிறவா மாத்திரம் அனுபவிக்கக்கூடியதான ஒரு விஷயம் அது. அந்தர்யாமி அப்படிங்கிறது இப்போ எல்லாருடைய மனசில் இதுக்கு வைஷ்ணவன் அந்தணர் அந்தியர் எந்த எல்லையில் நின்ற அனைத்துலகம்னர். இதுக்கு அந்தணர் அந்தியர் அப்படிங்கிறது, அதாவது இவன் அந்தணன் அப்படிங்கிறது ஜாதி வித்தியாசம் இல்லாத எல்லாருடைய மனதிலேயும் எம்பெருமான் எழுந்தருளிக்கக்கூடியதான நிலை தான் இந்த அந்தர்யாமி என்பது. இப்போ இதெல்லாம் பாருங்க, பரத்துக்கு நம்மளால் போக முடியாது, வியூகமும் போக முடியாது நம்மளால், விபவம் நாம் பார்க்கல. அந்தர்யாமித்துவம் அவளுடைய உள்ளுணர்வில் இருந்து நாம் அறிந்து கொண்டால் ஒழிய நமக்கு தெரியாது. இது அனுபவபூர்வமானது. அப்போ எது முக்கியம் அப்படின்னா எது? இப்போ ராமன் குழந்தை கேட்குறது, ராமன் சொல்கிறியே, ராமன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறதுன்னா அதுக்கு ராமன் இப்படி இருக்கான்னு காமிக்கணும் மூலியம். அதுக்கோசரம் ஏற்பட்டது தான் இந்த விக்கிரக வழிபாடு என்று சொல்லக்கூடியதான அர்ச்சை என்பது. அதை தான் ஆழ்வார் சொல்கிறார், பின்னானார் வணங்கும் சோதி. நம்பள் போல, அதாவது ஏற்கனவே இருக்கிறவாளால் அனுபவிக்கப்படாதது அது. நம்பள் போல அதாவது நாமெல்லாம் இதுக்கு முன்னால் சொன்ன அந்த நாளையும் நம்மளால் அனுபவிக்க முடியாதவா, அனுபவிப்பதற்கு எளிதாக பற்றுவதற்கு எளிதாக இருக்கக்கூடியது அர்ச்சை அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் பின்னானார் வணங்கும் சோதி. நாமெல்லாம் பெருமாள் ஜோதி ஸ்வரூபமாக அழுந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த விக்கிரகங்கள் உருவ வழிபாடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எம்பெருமான் ஒவ்வொரு இடத்துலையும் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடங்களிலே ஆழ்வார்களோ அல்லது பெரியவர்களோ சென்று அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் அப்படின்னா என்னன்னா பாசுரமிட்டு பாடுதல். அப்படி இல்லைன்னா பாசுரமிட்டு பாடிய அந்த பாடல்களை மறுபடியும் நாம் போய் பார்த்து சேவிக்கிறதுங்கிறது மங்களாசாசனம். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மங்களம்னா என்ன அப்படின்னாக்க செழிப்பு, நல்லா சுபமாக இருக்கிறதுன்றது மங்களம். ஆசாசனம் அப்படின்னாக்க எம்பெருமானுடையதான அந்த பெருமைகளை எல்லாம் பாடி வழிபடுறது. இதுக்கெல்லாம் நமக்கு சக்தி இருக்கா? இது 2 வகைப்படுறது. என்னன்னா, இது எப்படின்னா ஆழ்வார்கள் பாடினது மங்களாசாசனம்னு சொல்கிறோம். அதுபோல் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வைணவ பெரியார்கள்லாம் இருக்கா பாருங்க. அதாவது இப்போ இருக்கிற ரீதியில் சொன்னோம்னாக்க அழகிய சிங்கர்களோ
இல்லை அத்வைத சந்நியாசிகள், இப்போ சங்கராச்சாரியார் அவள்லாம் வந்து வைணவ கோவிலில் வந்து சேவித்தாலும் அதுக்கு மங்களாசாசனம்னு தான் பேர். அப்புறம் ஆண்டவன் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்நியாசிகள் அந்த மாதிரி இருக்கிறவாளோ, இல்லை கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய வைணவ பெரியார்களோ யாராக இருந்தாலும் அந்த கோவிலில் வந்து பெருமாளை சேவித்தோமானா, இப்போ நாம் போய் சேவித்தோம்னா சேவைன்னு பேர் இல்லையா. நம்ம ஆற்றுல பண்ணி சாப்பிட்டோம்னா வெறுமை பெருமாளுக்கு படைக்கப்படாமல் நாம் ஒரு பிரசாதத்தை ஒரு சாதத்தை உண்டோன்னா அதுக்கு சாதம்னு பேர். பெருமாள் இடத்துல போயிட்டு வந்ததுன்னா அது பிரசாதமாக வருது பாருங்க. அந்த மாதிரி நாம் போய் பெருமாளுக்கு வணங்குறதுன்றது சேவிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் பெரியவர்கள் போய் சேவிச்சா அதுக்கு மங்களாசாசனம்னு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் நன்னா ஒரு அடமொழி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி இந்த ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை வழிபடக்கூடிய முறைன்னு ஒன்று சொல்கிறா. எப்படி கோவிலுக்கு போனால் எப்படி வழிபடணும். இன்னமுதற் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னுட்டா. பெருமாளை சேவிக்கச்சே நேர் போய் பெருமாளை சேவிக்கக்கூடாது. துவஜஸ்தம்பத்துக்கிட்ட எல்லாம் கொடிமரம்னு இருக்குது பாருங்க, தமிழ்லேயே சொல்கிறேன், கொடிமரம்னு இருக்குது பாருங்க. இந்த கொடிமரத்துக்கிட்ட முதல்ல சேவிக்கணும். நல்லா அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே துவாரபாலகான் இருப்பா இல்லையா. கோவிலில் போனால் துவாரபாலகான் இருப்பாள். அவள் இடத்துல நான் கோவிலுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி அவள் இடத்துல உத்தரவு வாங்கிக்கணும். நாங்கள் பெருமாளை சேவிக்க போகலாமா அப்படின்னு உத்தரவு வாங்கிக்கணும். ஏன்னா பெருமாள் இருக்கிற இடம் வந்து ஸ்ரீவைகுண்டம் மாதிரி, அந்த கோவில்ன்றது ஸ்ரீவைகுண்டம் மாதிரி. இப்போ புரோட்டோக்கால்னு சொல்கிறோம் பாருங்கள். ஏதோ ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா யார் வேணால் உள்ளே போயிட முடியுமாண்ணா. வாசல் ஒரு செக்யூரிட்டி இருக்கான், அவனை கேட்டுன்னு தான் உள்ளே போகணும். அவன் அங்கே கேட்பான் உள்ளே, சார் இந்த மாதிரி இவர் வந்திருக்கார் அனுப்பட்டோமா அப்படின்னு. இதெல்லாம் பாவம் தான். அந்த மாதிரி நடக்கிறதான்னாக்க உண்மையிலே நடக்கும். இது கோவிலில் நம்ம போய் சேவிக்கிறோம், நான் கோவிலுக்கு வரேன் உன்னை சேவிக்கணும்னு வரேன்னாக்க அங்கே அவளுக்குள்ளே நடக்கிற சம்பாஷணை நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாவம் அப்படி தான். அப்படின்னு அங்கேருந்து போயிட்டு சுற்றி இருக்கிற கோவிலில் இருக்கிற எம்பெருமான்களெல்லாம் சேவிச்சுட்டு அப்புறம் தாயார் சன்னதி அப்படின்னு தாயார் சன்னதிக்கு போயிட்டு கடைசியில் எம்பெருமானுடைய சன்னதிக்கு போகணுன்றது புரோட்டோக்கால். அதுதான் இங்கே ஆழ்வார் சொல்கிறேன். வழிபடும் முறை அதுதான் மங்கள. எப்படி அவளை போய் பார்த்தாலே நமக்கு தெரியும். அவளோட நம்ம அக்காம்பனி பண்ணி போனோம்னா எப்படி எம்பெருமானை சேவிக்கிறது அப்படிங்கிறத அவள் நமக்கு காமிச்சு கொடுக்குறான். அப்போ இது என்ன அப்படின்னா, எதனால் இவள் மங்களாசாசனம் பண்ணணும்னு ஆரம்பித்தா அப்படின்னா, இந்த அர்ச்சாவதாரம்ன்றது எம்பெருமானுடையதான ஒரு 5வது நிலையில் பாருங்க. அது ஆக்சுவலாக இது 4வது நிலை தான். அந்தர்யாமி தான் 5, அது 4வது நிலை. அதில் அர்ச்சைன்றது நான் மாற்றி சொல்லியிருக்கேன். அப்போ அவள் இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த பெருமாளுடைய மீதான இருக்கக்கூடியதான அந்த அன்பு இருக்குது பாருங்க, பக்தி அன்பு, அது எல்லாத்தையும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிறேன். என்ன பாடல்கள் மூலம். அதுதான் ஆழ்வாருக்கு இருக்கிற பெருமை. ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை கார்த்தாலே அதுதான் பண்ணிட்டு வரோம். இப்போ கார்த்தால பாருங்கள், முதல்ல ஆரம்பித்ததே அமலநாதிபிரான்னு ரங்கநாதனை பற்றி ஆரம்பிக்கிறோம். முடிவும் அடியன் இடத்துலேயே வந்திருக்கு. 2 ரங்கநாதன்லேயே ஆரம்பித்து ரங்கநாதனில் முடிகிறது இல்லை. அது ஒரு ஒற்றுமைன்னு சொல்லலாம். நம்ம என்னென்னா இதில் இன்னொன்று கூட ஒன்று இருக்குது. என்னென்னா வைஷ்ணவ அகங்கள்லாம் என்ன பண்ணுவா, கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்கு சம்பாவனை பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இந்த சடங்குன்னு வருது பாருங்கள், அதில் அதுக்கு இதெல்லாம் ஒரு ஆச்சாரியன் சம்பாவனை பண்ணுறது, பெருமாள் சம்பாவனை பண்ணுறது அப்படின்னு. பெருமாள் சம்பாவனை பண்ணுறதுன்னா முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ணுவான்னாக்க இதுதான் ரங்கநாயகி தாயார் ரங்கநாத பெருமாள் சம்பாவனான்னு முதல்ல பெருமாளுக்கு தான் பண்ணுவாள். ஆனால் இங்கே கடைசியில் தான் நான் வந்திருக்கேன். அதனால் கோவில் அப்படின்னாலே முதல்ல வைஷ்ணவத்தில் கோவில்னாக்க ஸ்ரீரங்கம், திருமலை பெருமாள் கோவில்னா காஞ்சிபுரம்னு சொல்லுவோம். சைவத்துலேயும் கோவில் இருக்குது, சிதம்பரத்தை சைவத்தில் கோவில்னு சொல்லுவாள். அதனால் எதுவாக இருந்தாலும் முதல்ல கோவில் அந்த ரங்கநாத பெருமாளுக்கு பண்ணிட்டு தான் பண்ணுவாள். அதனால் முதல்ல ஆரம்பித்தது ரங்கநாதனாக இருந்தால் கூட முடிகிறது நம்மளதுலேயே முடிகிறதுங்கிறது தான் விசேஷம் அதில். ஆனால் அப்படி இது இந்த மங்களாசாசனத்தில் இந்த பாடல்கள்லாம் பாடுறாளோ இல்லையோ, இதை நாம் அனுபவிக்கிறதுலாம் நமக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னா, முதல்ல மனசு உருக்கி எடுத்து வெளியில் போய்ட்டுருது. இந்த பாசுரங்களை கேட்கச்சே நமக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரியாத இருக்கலாம். ஆனால் கோவிலில் ஓதக்கூடியதான அந்த முறையை உட்காந்துக்கு நம்ம கேட்டோம்னா, அதுதான் இந்த சடங்கில் சொல்ல போகிறோம். நம்ம கோவிலில் ஓதக்கூடிய அந்த முறையை நம்ம கேட்டோம்னா மனசில் தமிழ் தானே, எல்லாம் தமிழ் புரியும். மேலோட்டமான அர்த்தம் எல்லாருக்குமே புரியும். இதுக்கு நம்ம காத்தால சுதாசேஷையன் அவள் சொன்னாப்புல சுவாபதேசம் அந்யாபதேசம்லாம் நம்ம போகவே வேண்டாம். என்ன மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீன்னா ஏதோ
தீர்த்தமாடுறதுக்கு கூப்பிட்றா அப்படின்னு. தீர்த்தமாடுதல்லாம் என்னன்றது நமக்கு தெரியும் வேணாம், ஏதோ தீர்த்தமாடுறதுக்கு கூப்பிட்றான்றது நமக்கு தெரியுமோ இல்லையோ. அப்போது நம்ம அதுக்கு போகவே வேண்டாம். ஆனால் அது ஒரு அனுபவம். ஏன்னா இது ஏன் விசேஷமாக பேசப்படுறது இங்கேன்னு கேட்டோம்னாக்க, இது வெறும் வார்த்தைகள் இல்லை, அனுபவ ஜனிதமான வார்த்தைகள். ஒரு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணச்சே திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆறாயிரப்படியில் சொல்லச்சு நல்ல ஸ்வஸ்தமாக சொல்கிற அனுபவ ஜனிதமான வார்த்தை, பரிவாகமான வார்த்தை அப்படின்னு எடுத்து முதல்ல காண்பிக்கிறார். நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி அப்படிப்பட்டது அப்படின்னு காண்பிக்கிறார். அப்படி இந்த மங்களாசாசனம்ன்றது என்னன்னா அவ்வளவு ஏற்றம் உடையது. அதை பாடுவதனாலே நமக்கு என்ன ஏற்படுதுன்னா லோகக்ஷேமம்ன்றது ஒன்று. அடுத்து ஏன்னா இதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ இங்கே 2 நாள் செமினார் நடக்கிறது, யாருக்கு என்ன லாபம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லோகக்ஷேமந்தான். கேட்க ஒரு 2 நாள் பகவத் சரணமான விஷயங்களை கேட்கறது அப்படிங்கிறது சைவமாகவும் இருக்கட்டும் வைணவமாகவும் இருக்கட்டும். ஆனால் பகவத் விஷயத்தை கேட்கறதுன்றது ஒரு ஏற்பாடாக இருக்குது பாருங்க. அதுதான் நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயம். இதில் பாருங்க, இந்த மங்களாசாசனத்தில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். என்ன பிரிவு அப்படின்னா, கோவில்களை மங்களாசாசனம் பண்ணுறது. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஆழ்வார்களுடையதான வாக்கு, அதில் வர்றது கோவில்களை மங்களாசாசனம் பண்ணுறது. அடுத்தது அதுக்குள்ள ஒன்று என்னன்னா, எம்பெருமானுடையதான அவதாரங்களை மங்களாசாசனம் பண்ணுவது அப்படின்னு சொல்கிறோம். அதற்கடுத்தது நாமங்கள், எம்பெருமானுடையதான நாமங்களை மங்களாசாசனம் பண்ணுவது அப்படின்றதாக ஒன்று சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே திருக்கோவில்களை மங்களாசாசனம் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லலாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்கிறேன். வாலிமாவலத்தொருவனதுடல் கெட வரிசிலை வளைவித்து அன்று ஏலனாறு தன் தடம் பொழில் இடம் பெற இருந்தனல் இமயத்துள் ஆலிமாமுகில் அதிர்தர அருவரை அகடுர முகடேரி பீலி மாமையில் நடம் செய்யும் தடம் சுனை பிருதி சென்றடை நெஞ்சே. முதல்ல திருமங்கையாழ்வார் நாராயணாவென்னும் நாமத்தை சொல்லிட்டார். சொன்ன உடனே முதல்ல மங்களாசாசனம் பண்ணுறது இமயமலைக்கு நடுவில் இருக்கக்கூடியதான திருப்பிரி, இப்போ ஜோஷி மட்டுன்னு சொல்கிறோம், அதை திருப்பிருதி அப்படிங்கிறதான திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணுற. அது நான் ஒரு பாசுரம், நம்மாழ்வார் பாசுரம் ஒன்று. நல்குரவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னையாழ்வானை செல்வம் மல்குகுடி திருவிண்ணகர் கண்டேனே. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்தடகிர்க்கும் கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே. 2 விஷயம். கங்கை கங்கைன்னு தீர்த்தமாட வேண்டாம், சொன்னாலே போகிறோம். கடுவினை களைந்துடுகிற்கும் கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே. அந்த ஊருக்கு போகவே வேண்டாம். இங்கேருந்து அந்த ஊர் எப்படிப்பட்டது, எங்கே பெருமாள் இருக்குன்றதை சொல்லிட்டார். இப்படியாகத்தானே ஒரு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்வது. ஆண்டாள் அந்த மாதிரி நிறைய எல்லா ஆழ்வாரும் அந்த மாதிரி பண்ணுறக்கா. அந்த சமயத்தில் வரைச்சி நம்ம அப்படி அதை தொட்டுண்டே போவோம். அடுத்தது எம்பெருமானுடையதான அவதாரங்களை மங்களாசாசனம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த 10 அவதாரங்களை முக்கியமாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறேன். இது 2 இடத்துல திருமங்கை ஆழ்வார் தான் 10 அவதாரங்களையும் 2 இடத்துல மங்களாசாசனம் பண்ணுறார். பாக்கி பேர்லாம் என்ன பண்ணுறாருன்னா அங்கங்கே ஒரு அவதாரங்களை தொட்டுண்டு போகிறா. அதாவது ஒரே இடத்துல 2 அவதாரங்கள் வரும் ஒரு பாசுரத்தில். ஆனால் இந்த கணக்குக்கு 10ன்னு எம்பெருமான் நிறைய அவதாரங்கள் இருக்குது, இருந்தாலும் கூட ஒரு கணக்குக்கு 10ன்னு வச்சுன்னு இருக்கா வைஷ்ணவத்தில். அந்த 10 ஏன்னா தசாவதார ஸ்தோத்திரம்னே சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரத்தில் பண்ணியிருக்கார். வடமொழியில் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இங்கே இவர் என்னன்னாக்க இதை பூர்த்தியாக அனுபவித்தவர் திருமங்கை ஆழ்வார் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வானோர் அளவும் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணுற போகிறார். ஏன்னா திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் அவருக்கு சரணாகதி பண்ணி வச்சவர் இல்லையா. கார்த்தால சொன்னா பாருங்க, எதுவாக இருந்தாலும் பிரபத்தி முக்கியம்னு சொன்னா இல்லையா. கார்த்தால சுதாசேஷன் என் பேசச்சே சொன்னாங்க.
பிரபத்தி முக்கியம். சரணாகதின்றது என்ன, இனிமே எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, டோட்டல் சரண்டர் அப்படிங்கிறது சரணாகதி. அதை திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான இடத்துல பண்ணுறார், சரணாகதி பண்ணுறார். எல்லாத்தையும் என்னுடைய ஆவி உடல் பொருள் எல்லாம் உன்னுடையதுன்னு பண்ணிவிட்டேன். இப்போ அவரை பற்றி பண்ணச்சே 100 பாசுரம் மங்களாசாசனம் பண்ண. அவருக்கு வந்து அவர் 1000 பண்ணினார். இந்த 1000ல் 2 எம்பெருமான்களை குறித்து 100 பாடல்கள் பாசுரங்கள் பண்ணுறார். ஒன்று திருநறையூர் நாச்சியார் கோவில்னு ஒன்று இருக்குது. இந்த நாச்சியார் கோவில் எம்பெருமான அவர் வந்து சமாசிரயணம் பண்ணவர், திரு இலைச்சினை. ஏன்னா இந்த வைஷ்ணவத்தில் முக்கியமானது என்னன்னா, வைஷ்ணவத்தில் என்ன இல்லை எல்லாருக்குமே இந்த திரு இலைச்சினைன்றது நான் உனக்கு அடிமை, உன்னை சேர்ந்தவன் நான் தெரிவிக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் இது அடையாளம். அது ஏன்னா திரு இலிச்சினை போட்டோம்னாக்கா இந்த அகோபில மடம் ஆண்டவன் ஆசிரமத்திலலாம் போனோம்னாக்கா நன்னா இப்போ பழுக்க போட்டுவிடுவான். அது நன்னாவே ரொம்ப நாள் இருக்கும், அது உடம்புலையே அந்த அடையாளம் அப்படியே இருக்கும். நான் உன்னை சேர்ந்தவன் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கணும் அவளுக்கு. அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் வந்து அவரிடத்துல இந்த திருநறையூர் எம்பெருமான் இருக்கார் பாருங்க, அவர் ஸ்ரீனிவாசன் சொல்கிறோம். அந்த பெருமாள் இடத்துல மஞ்சுளவல்லி தாயார் ஸ்ரீனிவாச பெருமாள். அந்த பெருமாள் இடத்துல அவர் அந்த பஞ்ச சம்ஸ்காரம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம், வடமொழியில் சொல்லச்சு, அதை பண்ணிக்கிறார். அதனால் அந்த பெருமாளுக்கு ஒரு 100 பாசுரமும், இந்த பெருமாள் சரணாகதி பண்ணி வச்ச பெருமாள்ன்றதுனால இவருக்கு ஒரு 100 பாசுரமும் சொல்கிறார். அந்த 100 பாசுரத்தில் ஒன்று, வானோரளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் வலியுருவில் மீனாய் வந்து வியந்துய்ய கொண்ட வலியுருவில் மீனாய் வந்து. முதல் அவதாரம் எடுத்தா மலங்கு விலங்கு நடுவெள்ளம் மருக அங்கோர் வரை நட்டு இலங்கு சோதி ஆரமுதம் எய்து மளவோர் ஆமையாய் பாராரளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் வளைமறுப்பில் ஏறார் உருவத்து ஏனமாய் உழைந்த அரியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து. முடிஞ்சு போச்சு நரசிம்மாவதாரம். தொழு நீர் வடிவின் குரல். நான் இந்த 10 மாதம் மாத்திரம் சொல்லிடுறேன், எல்லாம் 2 அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். தொழு நீர் வடிவின் குரலுருவாய் வந்து தோன்றி மாவலி பால் வடிவாய் மடுவே படையாக வந்து தோன்றி மூவெழுகால். மழுவே படைன்னா தெரிஞ்சு போச்சு பரசுராமாவதாரம். வையமெல்லாம் உடன் வணங்கா மன்னனாய் தோன்றி ஒற்றை குழையும் நாஞ்சிலும் ஒரு பால் தோன்றத்தான் தோன்றி வெற்றி தொழிலார் வேல்வேந்தர். பரசுராமாவதாரம். துவரி கனிவாய் நிலமங்கை துயர் தீர்ந்துய்ய பாரதத்துள் இவரித்தரசர் தடுமாற இருள் நாள் பிறந்த அம்மானை. கிருஷ்ணாவதாரம். அதோட நிக்கல அவர். மீனோடாமை கேழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை. முடிஞ்சு போச்சு 10 அவதாரம். இது மாதிரி தமிழ் எங்கேயாவது உண்டா? எல்லாரும் அந்த காலத்தால் அது ஒன்று சொல்லோட விட்டு போயிடுது, அப்புறம் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி தமிழ் எப்பேற்பட்டது. அது மாத்திரம் இல்லை, நிலையிடம். இது வந்து பாசுரமாக சொன்னார். பிராசமாக ஒன்று வருது பாருங்க. நிலையிடமெங்குமின்றி நெடுவெள்ளமும் பர்வளநாடு மூடவிமையோர் தலையிடமற்றெமக்கோர் சரணில்லை என்ற அரணாவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப அகடாடவோடி அகல்வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் ஈனமாலை மறவாதிரெஞ்சென் மனனே அப்படிங்கிற. தசாவதாரன் சன்னதின்னு ஒன்று இருக்குது ஸ்ரீரங்கத்தில். அங்கே 10 பெருமாள் தசாவதாரம் அந்தந்த உருவத்தோடு எழுந்துருளி இருக்கா இல்லை பெருமாள். அந்த பெருமாளை பற்றி 10 பாசுரம் மங்களாசாசனம் பண்ணுறேன். இது எம்பெருமானுடையதான அவதாரங்களை புகழ்ந்து பாடுதல். இது அவதார மங்களாசாசனம் ஆகிப்போச்சு. அடுத்தது நாம மங்களாசாசனம். இது என்ன, ஹரி நாராயணா ராமா கிருஷ்ணா, இது எல்லா இடத்துலையும் வந்து பொய்ப்பாடுடையனின். இது பாருங்க, இந்த 12 நாமம்னு ஒன்று இருக்குது பெருமாளுக்கு. அதாவது நித்தியமே நம்ம சொல்லக்கூடியதான நாமம். பெருமாள் சகஸ்ர நாமம் இருக்குது. அதில் முக்கியமாக கேசவாதி திருநாமங்கள்னு சொல்லி எடுத்துக்கிறான். அதை பெரியாழ்வார் 13 பாசுரம் பண்ணுறார், நம்மாழ்வார் 13 பாசுரம் பண்ணுறார். 2 பேரும் தான் இந்த கேசவாதி நாமங்களை பூர்த்தியாக பண்ணிருக்கிறவா இவா 2 பேர். இதில் எவ்வளோ ஆழ்வார்களுக்குள்ளே எப்படின்லாம் இருக்குது பாருங்க. இவர் பொய்ப்பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான் பொறுதிரல் கஞ்சன் கடியன்
பெருமாளுக்கு காது குத்துறதுக்கு பெருமாள் அழைக்கிறார். பெருமாள் அழற, காது குத்தினா வெளிக்கு மூலியம், குழந்தைகளுக்கு காது குத்தினா லொப லொபன்னு அடிச்சுக்கும் எல்லாம். இங்கே பெருமாளுக்கு கிருஷ்ணன் பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை வந்து ரொம்ப கார்த்தால இந்த பிள்ளை தமிழ்லாம் நம்ம பார்த்தோம் கார்த்தால மார்னிங் செஷனில். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பேய்ப்பால் முலையுண்ட பித்தனே கேசவ நம்பி உன்னை காது குத்த அப்படின்னு அவர் கேசவனாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நம்மாழ்வார் ஆரம்பிக்கிச்சு கேசவன் தமர் கீழ்மேல் யமர் ஏழு பிறப்பும் மாசதிர் இது பெற்று. கேசவன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பெருமாளுடைய நாமாக்களை மாத்திரம் சொல்லலை. கேசவன் தமர் கீழ்மேல் யமர் ஏழு பிறப்பும் மாசதிர் இது பெற்று. சதிர் இது பெற்று, கீழ்மேல் யமர் ஏழு பிறப்பும், மேலே 7 கீழே 7. இந்த கேசவன்ற நாமாவை சொன்னாலே அவ்வளவு பாக்கியம் இருக்குது நமக்கு அப்படின்னு இந்த கேசவாதி நாமங்களை நாராயணன்னு சொல்லிட்டு போகிறார். இப்படியா இந்த பாசுரங்களை. ஆக இந்த மங்களாசாசனம் என்பது என்னன்னாக்க திருக்கோவில் மங்களாசாசனம், அதன் பிறகு திருமாலுடையதான அவதார மங்களாசாசனம், நாம மங்களாசாசனம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் பண்ணவா யார் அப்படின்னா ஆழ்வார்களுக்கு நமக்கு ஆர்த்தாலேயே சொல்லிவிட்டா ஆழங்கால் பட்டவர்கள், பக்தியிலே ஆழங்கால் பட்டவர்கள். அவள்லாம் 12 பேர் அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லிருக்கா. அது 12 பேருக்கு இங்கே யார் யார் ஆழ்வார்கள் இருக்கான்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நமக்கு இது ஹெட்டிங் கிடையாது. அதனால் இதில் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தான்னு கார்த்தால கிருஷ்ணன் சுவாமி வந்து அவரே டெபிட் பண்ணிவிட்டார் யார் யாரெல்லாம். ஏன்னா ஆழ்வாரை பற்றி அவரே சொல்லிட்டார். அதில் சொல்லாத ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த பொய்கை ஆழ்வார் மங்களாசாசன திவ்ய தேசங்கள் எவ்வளோன்றதெல்லாம் சொல்லலை, அதை நம்ம இன்ஃபர்மேட்டிவாக இங்கே சொல்லிட்டு போயிடுறேன். அதை பொய்கை ஆழ்வார் வந்து 6 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பூதத்தாழ்வார் 13 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். பேயாழ்வார் 15 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அதாவது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் வந்து திவ்ய தேசங்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகிறது. அதனால் திவ்ய தேசம்னாக்க பாடல் பெறாத திவ்ய தேசங்கள் அபிமான ஸ்தலங்கள்னு சொல்கிறோம். இங்கே பாடல் பெற்ற திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லாம் திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் திவ்ய தேசங்கள்னு சொல்கிறோம். இதில் வந்து திருமழிசை ஆழ்வார் 16 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் 39 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். மதுர கவி ஆழ்வார் ஒரு திவ்ய தேசத்தை கூட மங்களாசாசனம் பண்ணலை. ஏன்னா அவர் வந்து நம்மாழ்வாருக்குள்ளேயே அந்தர்கதம், அவரை மத்தனமே பாடினதுனால அவர் வேறு திவ்ய தேசங்களை அவர் மங்களாசாசனம் பண்ணலை. குலசேகர ஆழ்வார் 8 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அதன் பிறகு பெரிய ஆழ்வார் 20 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். ஆண்டாள் 10 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். தொண்டரடிப்பூடி ஆழ்வார் 1 தான். ஏன்னா அரங்கனை தவிர பாக்கி பேரை நான் பாடுறதில்லை அப்படிங்கிறத அவர் உறுதியாக இருந்துட்டார். அதுலேயே திருப்பாணாழ்வார் 2 திவ்ய தேசம். ஏன்னா அமலன் ஆதிபிரான் அதுலேயே வரைச்சே விரையார் பொழில் வேங்கடவன் வந்துடுத்து. அதுக்கப்புறம் அமலநாதிபிரானே ரங்கநாத பெருமாளுக்கு தான்றதுனால அதில் ஒன்றும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதில் இருக்கிற ஆழ்வார்கள்லேயே அதிக திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ண பெருமை திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் இல்லைன்னாக்க எந்த கோவிலுமே இப்போ கிடையாது. 86 திவ்ய தேசங்களை அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் ராமானுஜ நூற்றந்தாதி, ஏன்னா இது துஷ்யன் ஸ்ரீதர் சொன்னது, 2 சம்பிரதாயம் இருக்குது இதில். அதாவது வடகல வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜ நூற்றந்தாதியோடு சேர்த்து 4000ன்னு சொல்கிறோம். அங்கே ராமானுஜ நூற்றந்தாதியை விட்டுட்டு 4000ன்னு கணக்கு வருது. அதனால் கணக்கில் ஒன்று தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்போது இதில் வந்து முக்கியமான இந்த மங்களாசாசனங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஆழ்வார்கள் காலத்தில் எல்லாமே மாறி இருந்தது. அந்தந்த ஆழ்வார்கள் அந்தந்த திவ்ய தேசங்களில் பாடின பாடல்கள்லாம் அங்கங்கே இருக்கிறவா தான் பாடின்னு இருந்தா. அப்படி இருந்த ஒரு காலம் இருந்தது. அதனால் கால வழக்கில் இதை கோவில்களில் சேவிக்கிற முறைன்றது ரொம்ப இல்லாத இருந்தது. அப்போல்லாம் அப்படியே இருந்தது. அது அப்படியே மறைஞ்சும் போயிடுது. இப்போது இது என்ன ஆகிடுதுன்னா, மறைஞ்சு போயிடுதுனாக்கா இது யாருக்கு என்ன பண்ணால், எந்த ஆழ்வார் என்ன பண்ணான்றது தெரியாத இருந்த காலத்தில் நாதமுனிகள் என்ன பண்ணுறார், காட்டுமன்னார் கோவிலில் அவதாரம் பண்ண வரவர் அவர் இங்கேருந்து
திருக்குடந்தை என்று சொல்லக்கூடியதான கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோவிலுக்கு போகிறார். இது கொஞ்சம் இந்த சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. போனால் அங்கே அந்த கோவிலில் வந்து அந்த ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயேன்னு நம்மாழ்வார் பண்ணதான திருமாழ்மொழி பாசுரத்தை அங்கே கோவிலில் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா. அது எப்படியோ அந்த ஊரில் சொல்லிகிட்டு இருக்கா. அதை அப்படி சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் அது கடைசி பாசுரத்துடைய பலஸ்ருத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையும். பலஸ்ருதியில் வரைச்சே என்ன, உழலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான் கழல்களவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலில் மலியச் சொன்ன ஓர் 1000 அப்படின்னு வருது. அதில் ஒரு 1000 வருதே. இது மீதி 1000 எங்கன்னு அவர் கேட்குறார். அவளுக்கு அது இது தெரியாது சுவாமி, நாங்கள் இதுதான் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவரை இவர் ஏதோ பிரம்ம பிரயத்தனப்பட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, நீர் வந்து திருக்குறுகூர் போனால் தெரியும், அந்த என்ன இது நம்மாழ்வார் பண்ணதான் சொல்கிறா, அந்த ஊரில் இருந்து தான் இந்த வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இவர் இங்கே இந்த திருக்குறுகூர் போகிறார். போன உடனே இந்த மதுரை இது எப்படி அங்கே இருக்கிறவா வந்து இந்த கண்ணினுன் சிறுதாம்பை சொல்கிறா. அங்கே அந்த ஊரில் கண்ணினுன் சிறுதாம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறார், அதை கேட்குறார். கேட்டுவிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, இது மீதி பாசுரங்கள்லாம் எங்கே அப்படின்னு யாருக்கும் தெரியல. உடனே அவர் என்ன பண்ணுறார், பெருமாள் சொப்பனத்தில் சாதிச்சு நீ இதை 12000 முறை அது சொல்லணும் அப்படின்னு ஒன்று 12000 முறை சொல்கிறார். சொல்லி அதன் மூலமாகத்தானே இவர் வந்து அதெல்லாம் கிரகிச்சுக்கிறார். யோக தசையில் ஆழ்வார் வந்து நம்ம நாதமுனிகளுக்கு இதை அனுகிரகம் பண்ணுறார். இதை மாத்திரம் இல்லை, தன்னுடைய திருவாய்மொழி மாத்திரம் இல்லை, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மொத்த ஆழ்வார்கள் பண்ண அத்தனை கிரந்தத்தையும் அவர் யோக தசையில் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். ஏன்னா நாதமுனிகள் வந்து யோக ரகசியம் தெரிஞ்சவரானபடியினால அவருக்கு அதெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். இப்போ பாருங்க, இதை தெரிஞ்சுட்டு வந்து இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சுவாமி தேசிகன் சொல்கிறார், காலம் வலம் புரியன் நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூடும் தவநெறி மூட்டிய நாதமுனி கழலே நாடும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே. இது அதோட இது ஏற்கனவே ஒரு தடவை தொலைஞ்சு போயிடுத்துன்றதுனால அவருக்கு பயம் வந்துடுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மருமகன்களான மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் என்று சொல்லக்கூடிய இருவருக்கும் அதில் வந்து அதனுடைய ரசம் எப்படி இருக்குன்னா, கலாஹகம் அப்படின்னு ஏதோ ஒரு வாத்தியமாக, பாஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடியதான சங்கினுடைய இசை, இது ரெண்டும் சேர்ந்து அந்த வாத்தியம், அதுக்கப்புறம் இந்த சங்கினுடைய இசை, இது ரெண்டுத்தையும் சேர்ந்து இருக்காப்பில் இருக்குன்றதுனால அந்த இசையுடன் சேர்த்து அவர்களுக்கு இந்த திவ்ய பிரபந்தத்தை ஓதுவிச்சு அதன் மூலமாகத்தானே இந்த நாதமுனிகள் இதை வந்து ப்ராபகேட் பண்ணுறார். இப்போ நாதமுனிகள் இல்லைன்னாக்கா இந்த திவ்ய பிரபந்தம் இன்றைக்கி நாம் தமிழ்னு பேசின்னு இருக்கோமே, இது கிடைக்காதே போயிருக்கோம் நமக்கு. அதனால் இப்போ இதிலேருந்து பார்த்தேன்னாக்கா நாதமுனிகளுக்கு முன்னால் இருந்தவாள் எத்தனையோ சமஸ்கிருத கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் அவருக்கு தமிழில் இருக்கக்கூடியதான ஒரு ஆர்வமாகப்பட்டது என்ன ஆயிருக்குன்னாக்க, அவர் அதை எடுத்துன்னு வந்து சொல்லி அதுக்கப்புறம் இதை கோவில்களில் சொல்கிறதுக்குன்னு ஆரம்பித்தார். ஆனால் அவர் காலத்துக்கு அப்புறம் நின்று போச்சு. ஏன்னா அவர் காலத்துக்கு அப்புறம் இது கோவிலில் சொல்கிறதுன்னா எப்படியோ சொல்கிறதுன்னு அப்படின்னு இருந்தது. அவரை பார்த்தார். அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்தார். பகவத் ராமானுஜர் வந்ததுக்கு அப்புறம் தான் கோவிலில் எந்தெந்த காலத்தில் எதை எப்படி சேவிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்த பெருமை பகவத். அதனால தான் அவர் வந்து நாம் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னாக்க, இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் பகவத் ராமானுஜருக்கு நாதமுனிகள் கூட இருந்திருக்கார், எத்தனையோ ஆளவந்தார் இருந்திருக்கார். ஆனால் ராமானுஜரை வந்து தரிசன ஸ்தாபகர்னு நம்ம சொல்கிறோமே, எதனால்? ஸ்ரீபாஷ்யம் பண்ணத்தினால மாத்திரம் கிடையாது. தரிசன ஸ்தாபகர். கோவில்கள் எப்படி நடக்கணும், ஒவ்வொரு வைஷ்ணவ கோவில்களில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத எடுத்துன்னு வந்து நமக்கு காட்டி கொடுத்தவர் பகவத் ராமானுஜர். அப்போது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, இந்த தினந்தோறும் நடக்கிற சடங்கில் எந்தெந்த திவ்ய பிரபந்தங்களை சொல்லணும், அப்புறம் வருஷ விழாக்களில் என்னென்ன திவ்ய பிரபந்தங்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத ஆரம்பித்து சொல்கிறார். இதில் வந்து இந்த நாதமுனிகளால் தொகுத்து கொடுக்கப்பட்டதான இந்த பிரபந்தங்களை எப்படி சொல்கிறது, இப்போ தினந்தோறும் சொல்லக்கூடிய நடைபெறக்கூடிய சடங்குகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க,
முதல்ல எம்பெருமான காத்தால் போனவுடனே துயில் எழுப்புதல் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். திருப்பள்ளி எழுச்சி இல்லையா? காத்தாலே அவள் சொன்னா பாருங்க, பெருமாளை எழுப்புறதுன்னு திருப்பள்ளி எழுச்சி. நம்மளாம் எழுந்து தூங்கி எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம். நம்மளாம் பள்ளி அதே போல தான் ஆச்சாரியாள்லாம் பரமபதிச்சுட்டாள்னு வச்சுக்கோங்க. சன்னியாசிகள்லாம் பரமபதிச்சுட்டாள்னா திருப்பள்ளி படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க, பிருந்தாவனத்தில் குழி வெட்டி அதில் ஏழை பண்ணுவாள். அவளை அதுக்குள்ளே ஏழை பண்ணுவாள். திருப்பள்ளி படுத்துதல்னு பேர், அதுக்கு பேர். அந்த மாதிரி அது ஆச்சாரிய புருஷாளுக்கு அந்த மாதிரி சொல்கிறது. பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பேர் அதுக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து ராத்திரி சயனம்னு சொல்லுவோம் வடமொழியில். திருப்பள்ளி சேர்த்தல் அப்படின்னு பேர் அதுக்கு. திருப்பள்ளி சேர்த்தல் இது வரைக்கும் நித்திய கர்ம அனுஷ்டானம். கோவிலில் ஒரு நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது. வருட விழாக்கள் அப்படிங்கிறது கொடியேற்றத்துடன் துவக்கப்படும் பிரம்மோத்சவம் அப்படின்னு சொல்கிற பாருங்க. அதன் பிறகு கோவிலுடைய சுத்திக்கோசரம் வருஷம் பவித்ரோத்சவம்னு ஒன்று நடக்கும் எல்லா கோவில்கள்லையும். இந்த பவித்ரோத்சவம் இதெல்லாம் வருட விழாக்கள். அது தவிர ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் இவர்களுடைய அந்த அவதார தினம், பிறந்த நாள் அப்படின்னு நம்ம இப்படியே வச்சுப்போம். பிறந்த நாள் அந்த தினங்களில் வரக்கூடியதான உற்சவங்கள் மற்றும் திருக்கல்யாண உற்சவங்கள். இப்போ அன்னாபிஷேகம் அப்படின்வா. இதை அன்னாபிஷேகம்ன்றது சைவத்தில் சிவன் கோவில்கள்லாம் அன்னாபிஷேகம்னு சொல்கிறா. ஆனால் எல்லாமே ஐப்பசி மாதம் தான் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே ஐப்பசி மாதத்தில் வைணவ கோவிலில் நடத்துகிற இந்த அன்னாபிஷேகத்துக்கு சரியான சொல் என்னன்னா அன்னக்கூட்ட உற்சவம்னு சொல்கிறோம். இது அன்னக்கூட்ட உற்சவம்ன்றது அன்னாபிஷேகத்துடைய இந்த பக்கம் நடக்கிற உற்சவம். ரெண்டும் ஒன்று தான். அது ஒரு குறிப்பிட்ட தினத்தில் நடக்கும். அது தவிர வேறு உற்சவங்கள் இருந்தால் அந்த மாதிரி நடக்கிற புஷ்ப உற்சவம்னு ஒன்று நடக்கிறது இல்லையா? அது மாதிரி இந்த மாதிரி நடக்கிற உற்சவங்கள் இது கோவிலுக்கு கோவில் மாறுபடும், இல்லைன்னு சொல்ல. இந்த உற்சவங்கள் நடக்கும், ஆனால் ஒரு கோவிலுக்கும் மாறுபடும். இந்த உற்சவங்களில் நடக்கக்கூடியதான சடங்குகளில் என்ன சொல்லணும் அப்படின்னு இப்போ மேல் சொல்ல எல்லா உற்சவங்களுக்கு பாருங்க. இது எந்த கோவிலுக்கும் விதிவிலக்கே கிடையாது. எல்லா கோவிலையும் இந்த உற்சவங்கள்லாம் நடக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த தினசரி நடக்கிற உற்சவங்களில் என்னென்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். திருப்பள்ளி எழுச்சி முதல்ல. அடுத்தது நீராட்டம். பெருமாளுக்கு திருமஞ்சனம்னு சொல்கிறோம் பாருங்க, அது நீராட்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த நீராட்டத்துக்கும் அமுது படைக்கிறது அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. இந்த அமுது படைக்கிறது எது அப்படின்னு கேட்டோம்னாக்க ஆராதனம்னு ஒன்று இருக்குது, திருவாராதனம்னு ஒன்று இருக்குது கோவில்களில். பூஜா காலம்னு சொல்கிற பாருங்க. இந்த பூஜா காலம், பூஜா காலம் ஒரு கோவிலுடைய நித்திய பூஜை கார்த்தால 3 வேளை, சாயங்காலம் 3 வேளைன்னு 6 கால பூஜைன்னு எடுத்துப்பா. ஆனால் இந்த ஆராதனம்னு இருக்குது பாருங்க, இந்த பூஜை வேளையில் பண்ணுற ஆராதனம்னு இருக்குது. அது 2 தடவை தான் ஒரு நாளைக்கு பண்ணுவா கோவிலில். 2 வேளை, கார்த்தால ஒன்று இருக்கும், சாயங்காலம் ஒன்று இருக்கும். பாக்கிலாம் இதுக்கெல்லாம் அந்தர்கத்தமே ஒழிய ஆராதனம்னு பண்ணக்கூடியதான விஷயம் அந்த 2 வேளையில் பண்ணுறான். சாயரக்ஷை அது ஒரு உற்சவம். அதாவது கார்த்தால திருப்பள்ளி எழுச்சி, திருவாராதனம், உச்சிக்கால பூஜை, சாயரக்ஷை, திருவாராதனம், திருப்பள்ளி சேர்த்து. ஸோ 3 6 ஒரு நாளைக்கு. அதன் பிறகு பாருங்க திருவீதி புறப்பாடு. பெருமாளுக்கு திருவீதி. இப்போ ஏகாதசி அப்படின்னாக்க வைணவ கோவில்களில் மாத்திரம் அது இருக்கும். பஞ்சபர்வம் அப்படின்னு சொல்கிறோம். என்னைக்கின்னு பார்த்தோம்னாக்க அமாவாசை, பௌர்ணமி, 2 ஏகாதசி வரும். 2 ஏகாதசி. அதன் பிறகு இது திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாள் எழுதுவார். அப்புறம் வெள்ளிக்கிழமை எல்லா கோவிலையும் தாயாருக்கு புறப்பாடு இருக்கும். ஏன்னா தாயார் புறப்பாடுன்றது படித்தாண்டா பத்தினின்னு கோவில் உள்ளே தான் தாயார் எழுதுவார். அந்த 6 புறப்பாடு இருக்கும் அப்படி நிச்சயம். அது தாயார் எழுறதையும் சேர்த்துக்க வேண்டியது தான். இந்த புறப்பாட்டில் அது ஏற்றுக்க திருவீதி புறப்பாடுன்னு. ஏன்னா பெருமாள் பெருவாரியாக எழுறதுனால திருவீதி புறப்பாடுன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பள்ளியறை சேர்தல். இதில் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எந்தெந்த சமயத்தில் என்ன பாட போகிறோம் பின்னால் பார்க்குறோம். இப்போ வருட திருவிழாக்கள் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. பிரம்மோத்சவம், அதுக்கப்புறம் பவித்ரோத்சவம், அத்தியன உற்சவம்னு ஒன்று இருக்குது. அதாவது பகல் 10 ரா 10 அப்படின்னு சொல்கிறோம். அது இப்போ நடக்கிறது. நேற்றைய தினம் முதல் பகல் 10 உற்சவம் நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் தான் நம்ம இந்த உற்சவத்தை இங்கே வச்சுன்னு இருக்கோம். அதனால் இது ஒரு விசேஷமாக அமைஞ்சிருக்கு பாருங்க. அது ரா 10.
அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரிய அவதார தினம் நான் சொல்லிட்டேன். அப்புறம் வருடாந்திர விழாக்கள், அந்த கோவிலை ஒட்டி ஏதாவது ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் ஒரு 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 வருடாந்திர விழாக்கள் இருக்கும். கோடை உற்சவம்னு ஒன்று சொல்கிறோம். அந்த உற்சவம் கோடை உற்சவம்னா பூச்சாத்துன்னு வச்சுப்பா. அது பெருமாளுக்கு நிறைய உபச்சார உற்சவம்னு பேர். ஒன்றும் கிடையாது, கார்த்தால திருமஞ்சனம் ஆகும் பெருமாளுக்கு, அதாவது நீராட்டமாகும். சாயங்காலம் நிறைய வாசன புஷ்பங்களை கொண்டு பெருமாளுக்கு புஷ்பத்தை சாத்தி எல்லாரும் சேவிப்பா. பெருமாளுக்கு பிரசாதனங்கள் நிவேதனம் பண்ணி அதை கொடுப்பா. எல்லாருக்கும் பக்தர்கள் வந்திருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்பா. இதுதான் ஒரு விசேஷம் அதில். அப்புறம் சிறப்பு உற்சவங்கள் அப்படிங்கிறதுல கல்யாண உற்சவம்னு ஒன்று நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அன்னாபிஷேகம், அந்த மாதிரி. இப்போ பாருங்க, துயில் எழுப்புறது அப்படின்னு கார்த்தால பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பாடணும். திருப்பள்ளி எழுச்சி பாடச்சே என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, திருப்பல்லாண்டு முதல்ல இதை சுதா சேஷன் அவர்களே சொல்லிட்டார். பிரணவம்னு இருக்கிறதுனால வேதத்துக்கு எப்படி அந்த பிரணவத்தை, ஓம்கார பிரணவத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேல் கொண்டு நம்ம பாசுரங்களை வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்கிறோமோ, அதுபோல் திவ்ய பிரபந்தத்துக்கு எது பிரணவம் அப்படின்னு கேட்டோம்னாக்க இந்த திருப்பல்லாண்டு தான். இப்போ இந்த திருப்பல்லாண்டு இதை பெரியாழ்வார் பண்ணியிருக்கார். 12 பாசுரங்கள் அதில் மொத்தம் இருக்குது. இது குறள்வெண் செந்துரை அரிசீர் கழிநடில் ஆசிரிய விருத்தம் என்று சொல்லக்கூடியதான இலக்கண வகையில் அமைந்ததான 12 பாசுரங்கள். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, எதுக்கு இது பாடணும்? இது இப்போது திருப்பல்லாண்டு பாடுறார். திருப்பல்லாண்டு எதுக்கு பாடினார் அப்படின்னாக்க, பெருமாளை வாழ்த்தி பாடுறார் இல்லையா? சதமானம் பவதி சதாயுः புருஷः சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி வேத நூல் பிராயம் 100 அப்படின்னாரு பாருங்க. 100 வயசு வரைக்கும் நீ நன்னா இருக்கணும்னு சொல்லி ஒருத்தனை வாழ்த்த வேண்டியது. இருக்காளா இல்லையான்றது இல்லை, வேத வாக்கியம் அது சொல்கிறது நன்னா இருக்கணும்னு வாழ்த்துறேன். அந்த மாதிரி இது பெருமாளுக்கு பாடினதான வாழ்த்து. ஏன் பெருமாளுக்கு பாடணும்? மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணன் எதுக்கு பாடணும்? ராமன் இருக்க எத்தனையோ பெருமாளுக்கு அவதாரங்கள் நம்ம 10 சொன்னோம். ஆனால் மணிவண்ணன்றதுனால கிருஷ்ணனுக்கு பாடின மங்களாசாசன பாட்டாக தான் இது இருக்கே ஒழிய, இது கிருஷ்ணாவதாரத்துக்கு மங்களாசாசனம் பண்ணுவானே, எதுக்கு அவருக்கு பல்லாண்டு பாடுவானே அப்படின்னா, ராமாவதாரத்தில் பெருமாளுக்கு துணைக்கு 3 சகோதரர்கள் நல்ல திருடகாத்திரமாக இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் இருந்ததுனால ராமனுக்கு ஆபத்து ரொம்ப கம்மியாக இருந்தது. கிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி இல்லை. குழந்தை முதல் கொண்டே, பிறந்தது முதல் கொண்டே பெருமாள் ஒரு கட்டம் வளர்ற பரியந்தம் அவருக்கு எத்தனை விதமான கஷ்டங்கள் இந்த ராட்சசாலால் ஏற்பட்டது அப்படின்னு. இங்கேருந்து திருவாய்பாடியில் இருந்தால் கஷ்டம்னு தான் இங்கேருந்து அங்கே போனார் இல்லையா? ஸோ மதுராலேருந்து கோகுலத்துக்கு போனார் பாருங்க. எதுக்குன்னா, அங்கே இங்கேருந்து இவன் அடிப்பானேன்ட்டு அங்கே போனால் அங்கேயும் விடாத ராட்சசர்களெல்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்கான் கொல்றதுக்கு. எல்லாம் சகடாசுரன் வரான். இன்றைக்கி பார்த்தோம், இன்றைக்கி பாசுரத்தில் அதானே, பூதனை வரா, சகடாசுரன் வரா, கபித்தாசுரன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ராட்சசர்கள்லாம் பெருமாளை இம்சை பண்ணணும்னு வந்துட்டுருக்காளே, அவளிடத்துலேருந்து பெருமாள் மீண்டு வந்தேரேன்றதுக்கோசரம் பல்லாண்டு சந்தோஷத்தில் பல்லாண்டு பாடலாமா இவர்? பெருமாளுக்கு போய் பெருமாளுக்கு என்ன ஆபத்து வரும் சொல்லுங்க? பெருமாள் அவன் சத்திய சங்கல்பன், சர்வலோக சரண்யன்னு பெருமாளை சொல்கிறோம். பெருமாள் அப்படிப்பட்டவனுக்கு ஆபத்து வருமா அப்படின்னா, குழந்தையாக பாவிச்சுன்ற பெருமாளை கண்ணனாக பாவிச்சுண்டு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறார். அந்த திருப்பல்லாண்டு இல்லை பல்லாண்டு இது சொல்கிறார் பாருங்க. எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன், ஒரு பாசுரம் மாத்திரம் அதில் சொல்லிவிடுறேன். 7 படிகால் தொடங்கி வழி வழி ஆட்சிகின்றோம், திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே. எந்தை தந்தை தந்தை, என்னமோ நான் மாத்திரம் சேவிக்கிறதுன்னு நினச்சிக்க வேண்டாம் நீர். எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன், எற்றைக்கும் 7 பிறவிக்கும். அப்படியே இது பெரியாழ்வார் சொன்னதை அப்படியே எடுத்துட்டு தான் ஆண்டாள் எற்றைக்கும் 7 பிறவிக்கும்னு திருப்பாவலை சொல்கிறார். இன்றைக்கி நேத்தி இல்லை, எனக்கு முன்னால் 7 ஜென்மா, எனக்கு அப்புறம் என்னோட சேர்த்து எனக்கு அப்புறம் 7 ஜென்மா. இத்தனை ஜென்மாவிலேயும் நான் உன்னை தவிர வேறு ஒருவரை பாடுவதில்லை, உமக்கே நாமாட்செய்யோம் அப்படின்னு சொல்கிற பாரு, நாமா செய்வோம் அப்படிங்கிற பாருங்க. அந்த மாதிரி இவர் எந்தை தந்தை 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 திருவோண திருவிழவில் எம்பெருமான் அவதாரம் பண்ண ரோகிணி நட்சத்திரம் தானே சுவாமி அப்படின்னா அத்தத்தின் 10ஆம் நாள்னர் பெரியாழ்வார் சொல்லச்சு. அஸ்தத்தின் 10ஆம் நாள் அப்படின்னா எதுன்னு நினச்சிக்க, ரோகிணிலேருந்து எண்ணுங்கோ,
அஸ்தம் 10வது நட்சத்திரம் வரும். அஸ்தத்துலேருந்து எண்ணெய்ங்கள்னாக்க திருவோணம், ஸ்ரவணம்னு சொல்கிறோம் சமஸ்கிருதத்தில் வரைச்சே, வடமொழியில் வரைச்சே, அது 10வது. ஆக இது எந்த 10ன்னு தெரியாத கம்சன் முழிக்கணுன்றதுக்கோசரம் அத்தத்தின் 10ஆம் நாள்னு சொன்னாராம். ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கு. அந்த மாதிரி இது பெருமாளுடையதான மேன்மையை சொல்கிறது, அழகை சொல்கிறது, அவனுடைய குணங்களை கண்டு அதில் ஈடுபட்டு அவன் நீடூழி வாழணுன்றதுக்கோசரம் தான் இந்த திருப்பல்லாண்டு பாடினார். அதனால் இந்த திருப்பல்லாண்டை கார்த்தால் எழுந்த உடனே முதல்ல திருப்பல்ல, ஏன்னா பிரணவம்ன்றதுனால துயில் எழுப்புறதுக்கும் திருப்பல்லாண்டுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு நினைக்கலாம். அது கிடையாது. பிரணவம்ன்றதுனால முதல்ல அதை சொல்லிட்டு அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி பாடுறார். இது தொண்டரொடி பொடியாழ்வார் அனுகிரகம் பண்ணதான 2 கிரந்தம் பண்ணிருக்கார். திருமாலைன்னு ஒன்று, திருப்பள்ளி எழுச்சின்னு ஒன்று. அதில் இது திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள். இது எண்சீர் கழிநெடில் ஆசிரிய வருத்தம் என்கின்றதான இலக்கண வகையைச் சேர்ந்தது ஆனபடியினாலே இது எப்படி இருக்குன்னார், எம்பெருமானுடையதான பெருமையை சொல்லி அவரை யார் யாரெல்லாம் போற்றி துயிலெழுப்பறா அப்படின்னு சொல்கிறார். இரவியர் மணிநெடும் தேரொடும் இவரோ, இறையவர் 11 விடையரும் இவரோ, மருவிய மயிலினன் அருமுகனிவனோ, மருதரும் வசுக்களும் வந்தீண்டி, புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும். இன்றைய தினம் கூட அங்கேருந்து யானை புறவியெல்லாம் பெருமாள் முன்னால் அந்த திருப்பள்ளி எழுச்சியில் நிற்கும். ஸ்ரீரங்கம் கோவிலில், இது ஸ்ரீரங்கத்தை தானே பாடியிருக்கார். ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம். குமரதண்டம் அப்படின்னா முருகன் அவனுடைய கணங்களோடு சேவிக்கிறான். புகுந்தீண்டி அருவரையனயனின் கோயில் முன்னிவரோ, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ஆச்சரியமான பாசுரம். ஒரே ஒரு பாசுரம் போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ துயில் எழுப்பியாச்சு. துயில் எழுப்புறதுல அடுத்த கட்டம் என்னன்னா, துயில் எழுப்பின உடனே இதெல்லாம் கோவிலில் நடக்கிற திருவாராதன கிரமங்கள் போது நடக்கிறதான ஒரு விஷயம் இது. அதனால் அந்தந்த ஆர்டரில் நான் சொல்லிட்டு வரேன். அடுத்தது திருப்பாவை. இது ஏற்றியது ஆண்டாள்னு தெரியும். 30 பாசுரம். இது 8 அடி 4 சீர் ஒரு விகற்ப நேரிசை வெண்பா கொச்சக கலிப்பா. அதில் அந்த இலக்கணத்தில் இதை பண்ணிருக்கேன். இது என்னன்னா, லோகத்தில் இருக்கிற வாழெல்லாம் நித்திரையிலேருந்து எழுப்பி பாவை நோன்பு கடைபிடித்து கண்ணனை அடையும்படி அமைந்துள்ள பாடல்களாக இது இருக்கிறது. தமிழ் இலக்கியத்தோட மிகச்சிறந்த படைப்பு இது. இது நோன்பில் எழுப்புறதுக்கு இதாக பாடினாளா, தூங்கின்னு இருக்காளன்னு அவள்லாம் உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானைன்னர். பெருமாள் தூங்கின்னு இருக்காருன்னா கிடையாது, யோகு செய்த பெருமானைங்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி இவாள்லாம் எப்படி படுத்துன்னு இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு இருக்கும் இல்லையோ, 5, 5, 10 இருக்குது. இந்த இந்திரியங்கள்லாம் தூங்கின்னு இருக்கு. இதுகளை எழுப்பி எம்பெருமானிடத்துல நீராட்டம்னு சொல்கிறா பாருங்க. நீராட்டம்னு என்ன அப்படின்னா சம்ஸ்லேஷிக்கிறதுன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் எம்பெருமானுடன் கலந்து பரிமாறுதல், அதுதான் நீராட்டம் அப்படிங்கிறது. எம்பெருமானிட்ட போய் கலந்து பரிமாறணும். அதுக்கு என்ன காலம் அப்படின்னா, ஏனைய காலம் எல்லாம் அதுக்கு உச்சித்தமாக இல்லை அப்படிங்கிறதுனால உஷக்காலம். ஏன்னா மனசு நிர்மலமாக இருக்கிற சமயத்தில் தான், மனசில் எந்த ஒரு கிளேசம் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் தான் நாம் போய் பெருமாளை போய் சேவிக்கிறதுக்கு போவோம். அதுக்கு தான் பாருங்கள், காலங்காலத்தால் பார்த்தாலுன்னா இங்கே மயிலாப்பூர் கோவிலில், எங்கள் கோவிலில் 400 பேர் காலத்தால் நித்தியம் அவ்வளோ பேர் பெருமாளை சேவிப்பான். எதுக்கு சொல்கிறேன்னா, மனசு நிர்ஜலமாக இருக்கும் அந்த சமயத்தில். போய் பெருமாளை சேவிக்கணும்னு தோணும், போய் பெருமாளை சேவிக்கணும்னு. அதுக்குத்தான் பெருமாளோட கலந்து பெருமாள் ஏகாந்தமாக எழுதிருப்பார். எந்த ஒரு இதுவும் இல்லாத நிசப்தமாக இருக்கும். காலை வேளையில் எந்தவித சப்தமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. கோவிலுக்கு போனோம்னா நம்மளுடைய மனசை எம்பெருமானிடத்தில் ஒன்றி போய் பெருமாளை சேவிக்கக்கூடியதான சமயம். அந்த சமயத்தில் போய் சேவிக்கணுன்றதுக்கோசரம் தான் இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை சொல்லணும். அதுக்கு திருப்பாவை ஏன் அப்படின்னா, கோதை தமிழ் ஐயைந்து வேதம் அனைத்துக்கும் வித்து வெள்ளத்துரு தரவில் துயிலமர்ந்த வித்துன்னு பார்த்தோம் இல்லையோ கார்த்தால. இப்போ வேதம் அனைத்துக்கும் வித்து ஆனபடினாலே இதை சொன்னாலே வேதத்தை சொன்னதான பலன் நமக்கு கிடைக்கிறதுங்கிறதுனால திருப்பாவை சொல்லுவது அவசியம். ஏன்னா இது நாச்சியார் பாடின பாட்டு இல்லையா. ஒரு இடத்துல கூட நாச்சியார் 30 பாசுரம் திருப்பாவையும், நாச்சியார் திருமொழி 143, மொத்தம் 173 பாசுரங்கள். ஒரு இடத்த கூட அமங்கல சொற்களே கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு இடத்துல கூட அமங்கல சொற்களே கிடையாது. ஏன்னா பெரியாழ்வாராவது செத்துப்போவதோ ஒரு போது நினைந்துங்கிற
ஒரு இடத்துல வரைச்சே, அது பின்னால் நம்மளுடைய கர்மானுஷ்டானத்துக்கு வரைச்சே அதை சொல்லுவோம். அது கிடையாது. இங்கே ஒரு இடத்துல அமங்கல சொற்களே கிடையாது. நரகம் கிடைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் எங்கும் இன்புற்று இருவர் எம்பாவாய் தான் அங்கே. அதனால் இதை விசேஷமாக பெரியவா எடுத்து வச்சு இதெல்லாம் யார் பண்ணிருக்கான்னா பகவத் ராமானுஜர் பண்ணதான மிகப்பெரியதான ஒரு கொடை நமக்கு அது. அதனால் திருப்பாவை சேவிக்கிறதுன்னு வச்சுன்னு இருக்கும். இப்போ திருப்பாவையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறது ஏதோ ஆயிட்டா 10 minutes கொஞ்சம் 10 minutes. இப்போ திருப்பாவையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம திருப்பாவை உபன்யாசம்னு பண்ணச்சே நம்ம சொல்லிக்கலாம். பெண்களுடைய வலிமை, சமத்துவம், அன்பு, பக்தி, சமூக ஒற்றுமை, சந்தோஷம் இதெல்லாம் காமிக்கிறோம். அடுத்தது நீராட்டம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இந்த நீராட்டத்தில் தான் இந்த ஆராதனம்ன்றது அங்கே தான் வருது. ஆராதனை ஆகிதான் பெருமாளுக்கு நீராட்டம். வகையால் மனமொன்றி மாதவனை நாளும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசைதோர் அமரர்கள் சென்றிறைஞ்ச நின்ற அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீராட்டத்தில் வரைச்சே நீராட்டத்துக்கு முன்னால் ஆராதனம், இந்த தூபம் சமர்ப்பிக்கிறது, தீபம் சமர்ப்பிக்கிறது இதெல்லாம் இதுக்கும் பாசுரம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆழ்வார் சொன்னது தான் அப்படியே எடுத்து வச்சுட்டு இங்கே கோவில்கள்லாம் நடக்கிறது. நீராட்டம்ன்றது பெரியாழ்வார் பண்ணது. வெண்ணெய் இழைந்த குணங்கும்னு சொல்லி அதோட அமுது படைத்தலும் அங்கேயே வருது. என்னன்னா அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியேல் நம்பிங்கிற இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்றதுக்கு வா. வரத்துக்கு முன்னால் தீர்த்தம் ஆடிட்டு சாப்பிடு. ஏன்னா கூழானாலும் குளித்து குடின்னு சொன்னால் பாருங்க, குளிச்சுட்டு சாப்பிட்ணுன்னு பெருமாளுக்கு அங்கங்கே ஆயர்களோடு சேர்ந்து போகிறாரு இல்லையோ, உடம்பெல்லாம் அழுக்காக இருக்குது, அந்த அழுக்கெல்லாம் போக உன்னை நான் தீர்த்தம் ஆடிட்டு சாப்பிடுங்கிற அதாச்சா. அதுக்கப்புறம் பூச்சூட்டல், சாயரக்ஷைன்னு ஒன்று இருக்குது. இதில் பூச்சூடல் பெருமாளுக்கு நல்ல வாசனாதி புஷ்பங்களை எல்லாம் கொண்டு பெருமாளுக்கு அணிவிக்கிறது அப்படிங்கிறது. ஆனிரை மேய்க்க நீ போதி, இதுவும் பெரியாழ்வார் பண்ணது தான். அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்த உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனிலினிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய். செண்பகப்பூ சூட்டுறது, மல்லிகைப்பூ சூட்டுறது, இருவாட்சி பூ சூட்டுறது, செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவாவென்று அப்படின்னு அதையும் சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். பூச்சூட்டேன்னா சாயங்கால வேளையில் பூச்சூட்டுற சமயம் பெருமாளுக்கு பூச்சாத்துதல், அந்த சமயத்தில் இந்த பாசுரங்களை சொல்கிறது அப்படின்னு இதெல்லாம் சடங்குகளில் வரக்கூடியதான பாசுரங்கள். அடுத்தது காப்பிடல்னு ஒன்று. காப்பிடல்னால் என்னென்னா சாயரக்ஷைக்கும் அதுக்கும் ஒத்துமை இருக்குது. என்னென்னா பெருமாள் இந்த ஆயர் பிள்ளைகளோட விளையாடிட்டு வர சாயங்கால வேளையில் வரச்சே தோஷங்கள்லாம் ஏதாவது பெருமாளுக்கு தாக்குமோன்றதுனால காப்பிடுறதுக்கோசரம் அழைக்கிறா பெருமாளுக்கு ரக்ஷையை கட்டி. அதுதான் சாய ரக்ஷை. கோவிலில் நடக்கிற உற்சவம் இதுவும் அதே தான். சாய ரக்ஷைன்றது அதுதான். சாயங்காலம் வரக்கூடியதான குழந்தைக்கு ரக்ஷணம் பண்ணணுன்றதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு இங்கே அப்படின்னாக்க இந்திரனோடு பரமன் திருஷ்டி தோஷ பரிகாரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கோசரம் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம் போது அங்கு நில்லேல். சாயங்கால வேளையில் குழந்தை பெரியவாளுக்கு இல்லை, குழந்தை வெளியில் போகாது எங்கேயும், அங்கெல்லாம் போய் நின்றுருக்காத. அழகனே காப்பிடவாராய். திருவள்ளரையில் இருக்கிற பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுற அந்த அழகோடு சேர்ந்து பெருமாளுக்கு காப்பிட அழைக்கிறதுன்னு சொல்லி இது ஒரு சடங்காக கோவிலில் நடத்துகிற. அதுக்கப்புறம் சென்னி யோங்கு, இது பூர்த்தியாகவே நம்மளுடைய ஆத்மாவை எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கிறது அப்படின்னு என்னை திருத்தி பணி கொண்டு என்னுடைய ஆத்மாவை நீ தான் கரத்தேற்றணும்னு பெருமாளை பற்றி பாடுறதான ஒரு அற்புதமான பாட்டு. இதுவும் பெரியாழ்வார். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒற்றி கொண்டுன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தாற்போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன். விஷ்ணு சித்தர்னு பேர். அதனால தான் இவருக்கு விஷ்ணுவை தன் சித்தத்தின் பால் வைத்தவர் இவர். விஷ்ணுவும் இவரை தன் சித்தத்தின் பால் வைத்தவர் ஆனபடினாலே இவர் மாத்திரம் வச்சிருந்தாருன்னா கிடையாது, 2 பேரும் வச்சுருக்கா. மற்ற ஆழ்வார்களுக்கு அந்த பேர் இல்லை, இவருக்கு மாத்திரம்தான். சதா விஷ்ணுவோடைய சித்தமாகவே இவர் இருக்கார்.
இவர் எம்பெருமானும் இவருடைய சித்தமாகவே இருக்கிறதுனால இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேருங்கிறதுனால இந்த பாசுரம் உன்னை மாற்றின்றி உரைத்து உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் அப்படின்னு. அடுத்தது திருவீதி புறப்பாடு. இந்த திருவீதி புறப்பாடு சமயங்களில் என்ன சொல்கிறா அப்படின்னா, இயற்பா முதலாயிரம் மற்றும் பெரிய திருமொழி அதன் தொகுப்புகளிலிருந்து அந்தந்த திவ்ய தேசங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடியதான பிரபந்தங்களை எல்லாம் சொல்கிறது. இப்போ திருவல்லிக்கேணின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அங்கே விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேளமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அந்த ஊரில் பெருமாளுக்கு புறப்பாடு ஏற்பாடு ஆச்சுன்னா இந்த பாசுரத்தை சொல்லி வீதி புறப்பாடு ஆகும். அதில் வந்து இயற்பான்னு ஒன்று இருக்குது, அது பின்னால் நான் இயற்பாவுக்கு வரேன் நான். அடுத்தது திருவீதி புறப்பாட்டோட கோஷ்டி அமைப்பு என்ன, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதில் வைஷ்ணவ கோவில்கள்லாம் திவ்ய பிரபந்தம் சொல்கிறவா முன்னால் போவா, வேதபாராயணம் சொல்கிறவாள்லாம் பின்னால் வருவா. இது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, திவ்ய பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடியதான ஏற்றத்தை இங்கே சொல்கிறார் ஆழ்வார். என்னன்னா, அண்டர்கோன் என் ஆன என்னும் திருப்பார்த்தன் பள்ளின்னு ஒரு திவ்யதேசம் இருக்குது சீர்காழி பக்கத்தில். அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணச்சே அதை சொல்கிறார். அண்டர்கோன் என் ஆன என்னும் ஆயர் மாதர் கொங்கை புல்கு செண்டன் என்னும், அதை விட்டுடுங்க, நான் மறைகள் தேடியோடும் செல்வன் என்னும். ஆழ்வார்களுடைய பாசுரத்திலே மனதை பறிகொடுத்த எம்பெருமான் அந்த கோஷ்டி முன்னே போக அதை தேடிக்கொண்டு ஓடுறானான். நாடியந்தன் உள்ளம் கொண்ட நாதன் என்னும் நான் மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்னும். ஏன் கோஷ்டி முன்னால் போகிறது, ஆழ்வார் கோஷ்டி ஏன் முன்னால் போகிறதுன்னா அதனுடைய அழகுக்கோசரம் அது முன்னால் போகிறது. அதுக்கு அவ்வளோ மரியாதை பெருமாள் கொடுக்குறார் வைஷ்ணவ கோவில்களில். பின்னால் வேத பாராயணத்தை பற்றி அவர் கவலைப்படல, ஏன்னா வேதம் இல்லாத பெருமாள் இல்லைங்கிறதுனால வேதம் பின்னால் அவரை தேடி நான்மறைகள் தேடி என்றும் பின்னால் வரக்கூடியதான வேத பாராயணம் வடமொழி வேதம் இருக்குது பாருங்க, அது பெருமாளை தேடின்னு ஓடின்னு வருது. எங்கே இருக்குன்னு பெருமாளை காணமேன்னு பார்த்தா பெருமாள் என்னடான்னாக்கா இந்த தமிழ் வேதமாகியதான 4000 திவ்ய பிரபந்தத்தை துரத்திண்டு பெருமாள் ஓடுறாராம். அதனால தான் இன்றளவும் கூட வைஷ்ணவ கோவில்களிலே இந்த விஷயங்கள் இவ்வாறு இருக்கின்றது திருவீதி புறப்பாட்டில். அதனால தான் இந்த 2 ஆழ்வாருடைய வாக்கை ஒட்டி திருமங்கை ஆழ்வார் தான் அதை சொல்கிறார். திருமங்கை ஆழ்வாருடைய வாக்குக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஆழ்வார்களுடைய திவ்ய கோஷ்டி முன்னாலேயும் வடமொழி வேதத்தினுடைய கோஷ்டி எம்பெருமானுக்கு பின்னாலேயும் புறப்பாட்டில் வருவது இன்றளவும் வழக்கமாக இருக்குது. இது வரைக்கும் சேவிக்காதவா போய் சேவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பள்ளி அறை சேர்தல், ராத்திரி உற்சவம் வந்தாச்சு. திருப்பள்ளி அறையில் என்ன பண்ணுறா அப்படின்னா பெருமாளை தொட்டிலில் போடுறா. இதுவும் பெரியாழ்வார் தான் பண்ணியிருக்கார், குலசேகர ஆழ்வார் பண்ணியிருக்கார். பெரியாழ்வார் கண்ணனை தாளாட்டுறார். மாணிக்கங்கட்டி வைரமெடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ அப்படிங்கிற. ஒவ்வொருவரும் எம்பெருமான் குழந்தை பிறந்திருக்கான், தொட்டிலில் போட்டிருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிசு பொருள்களை வந்து பெருமாளுக்கு கொடுக்கறதாகத்தானே இந்த பள்ளி அறையில் படுத்துட்டுருக்குச்சு இந்த பாசுரம் பாடுறதுன்றது கோவிலில் உண்டு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, குலசேகர பெருமாள் என்ன பண்ணார்னா, கண்ணனை தானே நீ தாளாட்டினர், நான் ராமனை தாளாட்டுறேன் அப்படின்ட்டு மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கன்னி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. அவர் ராகவன்னு ராமனுக்கு பேர், ராகவனே தாலேலோன்னு ராமனுக்கு வந்து இது பாடுறார். ஏன்னா அவர் யசோதைக்கு பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால ராமனை தன்னுடைய குழந்தையாவே இவர் பாவிச்சு இவர் ராமனுக்கு பண்ணுறார். இது தவிர பிரம்மோத்சவம் பவித்ரோத்சவம் இது முதலான விஷயங்களில் ஆழ்வார் ஆச்சாரிய திருவிழங்க இதெல்லாம் வருடாந்திர இது. பிரம்மோத்சவத்தில் பாருங்கள், கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாள் நடக்கிறது. இதில் தேர் தீர்த்தவாரி முதலான உற்சவங்கள்லாம் இங்கே நடக்கிறது. இதில் காலை மாலை இருவேளைகளிலும் வாகனங்களில் புறப்பாடு நடக்கிறது. இது எல்லா கோவில்களுக்கும் காமன். எல்லா கோவில்களுக்கும் 2 வேளை புறப்பாடு உண்டு. கபாலீஸ்வரர் கோவிலையும் 2 வேளை புறப்பாடு உண்டு. வைஷ்ணவ திவ்ய தேசங்களான காஞ்சிபுரம் திருவல்லிக்கேணி எல்லா இடத்துலையும் ரெண்டு வேளையும் புறப்பாடு நடக்கிறது. இதில் வந்து என்ன பண்ணுறான்னா, காலை வேளைகள் அந்தந்த கோவிலுடைய பழக்கத்திற்கு ஏற்ப இயற்பா முதலாயிரம் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் மற்றும் திருநெடுந்தாண்டகம் இதை ஓடப்படுறது.
இயற்பால் என்னென்ன இருக்குது, இயற்பான்றது என்னன்னா அதனுடைய தன்மையிலே இருந்து சொல்லப்படுகிறது. இப்போ இதில் பாருங்கள், இதில் போட்டிருக்கிற அத்தனை பிரபந்தம் முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, இது எல்லாத்துலேயுமே பலஸ்ருதியில் பொதுவாக அந்தந்த ஆழ்வார்கள் அவர்கள் பாடின பாடனுடைய பலஸ்ருதியில் வரைச்சே தங்களுடைய பேரை சொல்லுவா. ஆனால் இந்த ராமானுஜன் நூற்றந்தாரி வரைக்கும் இருக்கக்கூடியதான எந்த பிரபந்தத்துலேயும் எந்த ஆழ்வாருடைய பேரையும் கிடையாது, அப்படியே தான் முடியும். அது ஆழ்வாருடைய பேரும் இல்லாமல் இயற்பான அதனுடைய தன்மையிலே இருந்து எளிய தமிழிலே பாடப்பட்டதான ஒரு பிரபந்தம். அதை இத்தனை பிரபந்தத்தையும் சேர்த்து இயற்பான்ற ஒரு குரூப்பில் கொண்டு வந்திருக்கா. அதில் இங்கே காமிச்சிருக்கோம் டிஸ்பிளேயில். முதலாயிரம் திருப்பல்லாண்டு உள்ளிட்ட பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழி, திருச்சந்த விருத்தம், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலநாதிபிரான், கண்ணினுன் சிறுத்தாம்பு, இதெல்லாம் அதில் வருது. இதில் முக்கியமானது ஒன்று, திருவாய்மொழி இருக்குது பாருங்க, அது வீதியில் சேவிக்கிறது இல்லைன்னு. ஏன்னா அது வேத சாமியம் அப்படிங்கிறதுனால சேவிக்கிறது இல்லை. இது வேடிக்கையாக கூட ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. நம்மாழ்வார் பாக்கி ஆழ்வார்கள் அந்தந்த திவ்ய தேசத்துக்கு போய் எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணான். ஆனால் நம்மாழ்வார் இருந்த இடத்துக்கு அத்தனை நாம் சொன்ன இந்த 36 திவ்யதேச பெருமாளும் அங்கே நம்மாழ்வார் இடத்திலே மங்களாசாசனத்தை பெற்று கொண்டு போனபடியினாலே அதனால் அதுக்கு சாமியம் ஜாஸ்தி, அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அதனால் அதை கோவிலை தவிர வேற எங்கேயும் சேவிக்கிறது இல்லைன்னு ஒரு வழக்கம்னு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்வேன் வேடிக்கையாக. அதை நாம் எடுத்துப்போம், பரவாயில்ல, நல்லா தான் இருக்க கேட்குறதுக்கு. இதில் பாருங்க, இந்த பிரம்மோத்சவத்தில் திருவழுக்கூற்றிருக்கை அப்படின்னு ஒன்று திருத்தேர் அன்னைக்கு சொல்லுவோம். இது ரத பிரபந்தம் அப்படின்னு பேர், ரதமந்தம். இது ஆசிரியப்பான்ற இலக்கண வகையில் திருமங்கை ஆழ்வாரால் அருளப்பட்டது. இந்த திவ்ய பிரபந்தத்தை மாத்திரம் கொஞ்சம் நான் கூடுமான மட்டும் சொல்கிறேன், வேகமாக சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா அதை கேட்குறதுக்கு ரசமாக இருக்கும். எல்லா திவ்ய பிரபந்தமும் ஒரே மாதிரி பாடப்படுவது அல்ல, ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ராகம் இருக்குது. ஆசிரியப்பால் ஒரு விஷயம் அது. இப்போது இதில் 7 கூறுகள், 7 நிலைகள் அப்படின்னு இருக்குது. இது எதை பார்த்து பாடினதுன்னா, திருக்குடந்தை சாரங்கபாணி எம்பெருமான் இருக்கார் இல்லையா, அவருடைய திருத்தேரை பற்றி திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்வதாக அமைந்ததாக இந்த பிரபந்தம் அமைஞ்சிருக்கு. இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் என்னன்னாக்க 7 வரைக்கும் இருக்குது நம்பர். 7 ஏறி இறங்கி மறுபடியும் ஏறி இறங்கும், அதுக்கப்புறம் 7லேருந்து 6, 1 அப்படின்னு முடியும். இந்த 7 ஏற்றம், பிறகு இறக்கம் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் தெளிவாக அது இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் இந்த பாசுரம் இருக்கக்கூடியதான இதை 2ஆக நான் காமிச்சிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனையின்றனை ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதிலிலங்க இருகால் வளைய ஒரு சிலையொன்றிய ஈரையிற்றழல்வாய் வாழி நட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலுடுமானுரி இலங்குமார்பினில் இரு பிறப்புருமானாகி ஒரு முறை ஈரடி மூவுலகளந்தனை நால் திசை நடுங்க அஞ்சிரை பரவ ஏறி நால்வாய் மும்மத திருசெவி ஒரு தனி வேழத்தரந்தையை ஒரு நாளிரு நீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான்மறையை வகை வேள்வி அரு தொழிலந்தனர் வணங்கும் தன்மையை ஐம்புலனகத்தினுள் செருத்து நான்குடனடக்கி முக்குணத்திரண்டவையகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று ஆங்கிருபிறப்பருப்போர் அறியும் தன்மையை முக்கண்ணாள் தோளை வாயரவோடு 6 பொதி சடையோன் அறிவர் தன்மை பெருமையுள் நின்றனை ஏழுலகிற்றினில் கொண்டனை கூறிய அரிசுவை பயனுமாயினை சுடர்விடும் ஐம்படையங்கையுளமர்ந்தனை சுந்தரனால் தோள் முன்னீர் வண்ணா நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும் மலரென அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயிலமர்ந்தனை நெறிமுறை 4 வகை வருணமுமாயினை மேதகுமைம்பெரும் பூதமும் நீயே அறுபதமுரலும் கூந்தல் காரணம் 7 விடையடங்கச் செற்றனை அறுவகை சமயமும் அறிவரு நிலையினை ஐம்பாலோதியாக திருத்தினை அறம் முதல் 4 அவையாய் மூர்த்தி 3ஆய் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை. ஒன்றில் முடிஞ்சு போச்சு. இதுதான்
அதுக்கப்புறம் குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பைன்னு போகிறது. அது நடுவில் வரும். இந்த முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நடுவில் இருக்கிற பெருமாள் படுத்துன்றதுக்கு கீழே அதை போட்டிருக்கா பாருங்க. இது ஒரு நிலையிலையும் அழகாக இந்த பாசுரத்தை கொண்டு வந்து இங்கே முடிச்சிருக்கா. இதுதான் தேருடைய விசேஷம். இந்த பாசுரம் சொல்லாத இருக்கிற தேர் உற்சவமே கிடையாதுன்னு சொல்லணும் வைஷ்ணவ திவ்ய தேசத்தில். இந்த அற்புதமான ஒரு இது எப்படி இதை, அதாவது நம்மளுடைய ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்பால் பட்டதான திவ்ய பிரபந்தம் இது தமிழுடைய அழகு இது. அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட பெரிய திருமொழி பல்வேறு இலக்கண வகை தொகுப்புகள் அப்படின்னு தந்தை மனமுந்து துயர் நந்த விருள் வந்த விரல் நந்தன் மதலை எந்த இவன் என்ன மலர் கந்த மலர் கொண்டு தொழ நின்ற நகர்தான் மந்த முழவோசை மழையாக வெழுகார் மயில்களாடு பொழில் சூழ் நந்தி பணி செய்த நகர் நந்தி புறவின் நகரம் நண்ணு மனமே. இதெல்லாம் திருமொழியில் வரக்கூடியது. திருமொழியில் ரெண்டு சொல்கிறார். பெருமாளுடைய சௌலபியம் சுவாமித்துவத்தை சொல்லி சௌலபியத்தில் சொல்லக்கூடியது ஒரு பாசுரம், ஒரு 10 பாசுரம் இருக்குது. என்ன அதே போல் பெருமாளுடையதான சௌலபியத்தை சொல்லி சுவாமித்துவத்தை சொல்லக்கூடியது. மானமருமென் நோக்கி வைதேவியின் துணையா கானமரும் கல்லதர் போய் காடுரைந்தான் காணேடி. இவன் யாரு நினச்சின்றிருக்க? கண்டாரிரங்க கழிய குரலுருவாய் மண் தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் காணேடி. மண் தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் ஆகிலும் விண்டேழுலகுக்கும் மிக்கான்கான் ஷாழலே அப்படின்னு 2 தோழிகள் எம்பெருமானுடையதான பெருமையை பற்றி பாடக்கூடியதான பாசுரமாக இது அமைகிறது. பெருமாளை யார் பைத்தியமாக பேசிட்டு இருக்க, அவன் போய் ஒரு சின்ன குரலாக போய் மாவலியுடைய வேள்வியில் யாச்சகம் வாங்கிட்டான். இவனை போய் பெரிய மனுஷன்னு சொல்கிறிய நீன்றாவத்தி. அதாவது நமக்கு சொல்கிற எடுத்து அப்படி நினைக்காத. மண்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் ஆகிலும் விண்டேழுலகுக்கும் மிக்கான், 7 உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் இவன் அப்படின்னு சொல்ல. எங்கானும் ஈதொப்பதோர் அங்கே சௌலபியத்தை சொல்லி சுவாமித்துவத்தை சொன்னார். ஒரே ஆழ்வார் தான் இதெல்லாம் பெரிய திருமொழியில் வருது. இது இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கானும் ஈதொப்பதோர் மாயம் உண்டே நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக. இதெல்லாம் பெருமாளுடைய சுவாமித்துவத்தை சொல்லார். அங்கார்ந்தவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணெயுண்டு ஆகப்புண்டிருந்தவனே. இத்தனை பெருமையை சொல்லிட்டு அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா பாரு, நம்மளுக்கு ஓசரம் அலைவெண்ணெய் உண்டு ஆப்புண்டு ஒரு வெண்ணெயை திருடி விட்டு பெருமாள் யசோதை பிராட்டியினாலே ஆப்புண்டு கட்டு போடப்பட்டு இருந்தவனே அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பெரிய திருமொழியோடைய ஒரு அற்புதமான இது ஆழ்வாரை பற்றி மங்களாசாசனம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் திருவாய்மொழியெல்லாம் பார்த்துட்டோம். பவித்ரோத்சவம் அதே தான். இந்த இப்போ நம்ம பிரம்மோத்சவத்தில் சொன்ன வகைகள்லேருந்து பவித்ரோத்சவத்தில் எதுவும் மாறுறதில்லை. இது கோவில் நடக்கக்கூடிய சடங்குகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், தோஷங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கோசரம் தான் இந்த பவித்ரோத்சவம்ன்றது எல்லா கோவில்கள்லையும் வைஷ்ணவ கோவில்களில் பெருவாரியாக பண்ணப்படக்கூடிய உற்சவம். அதுலேயும் இந்த சேவிக்கக்கூடிய கிரமங்கள் பிரம்மோத்சவத்திலிருந்து ஒன்றும் மாறுபடுவது இல்லை. அத்தியன உற்சவம் இதை பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அது முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இவர் என்ன பண்ணார், திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு எழுதினார். எழுந்தருளி திருநெடுந்தாண்டகம்னு ஒன்று பண்ண, அதுவும் 30 பாசுரங்கள், திருப்பாவை போலேயே 30 பாசுரங்கள். அந்த 30 பாசுரங்களை ரொம்ப அத்தியுதமாக மனமுருக பாடின உடனே ரங்கநாதர் அவருக்கு பிரத்யக்ஷமாகிறார் திருமங்கை ஆழ்வாருக்கு. ஆழ்வீர், நீர் பாடின திருநெடுந்தாண்டகத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு மனசு. உமக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, என்ன வேணும்னு கேட்குறார். அதுக்கு ஆழ்வார் சொல்கிறார், எனக்கு 2 வரம் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த திருவாய்மொழிக்கு வேதத்துக்கு உரியதான சாமியத்தை, ஏன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் வேதம் அந்த திருவாய்மொழியை சொல்கிறதுன்றது வழக்கம் இல்லாத இருந்தது. வேதத்துக்கு என்ன நீர் மரியாதை கொடுக்குறாரோ அதை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு தகுதியை திருவாய்மொழிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரங்கநாதனை பார்த்து அவர் கேட்கிறார். உடனே சரி அப்படின்னு அடுத்தது என்னன்னா, இந்த திருவாய்மொழியை கேட்கச்சே பாக்கி வேலையெல்லாம் நீர் நிறுத்திவிட்டு ஆழ்வாரை நான் திருக்குறுகூர்லேருந்து இங்கே ஏழை பண்ணிட்டு ஆழ்வாருக்குரிய மரியாதையை செய்து அதன் பிறகு இதை எந்த விதமான இடர்பாடும் இல்லாத நீர் கேட்கணும் அப்படின்னு. இப்போ பாருங்க, ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, வேதங்களை பாராயணம் தான் பண்ணுவாள். ஆனால் இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருக்குது பாருங்க, இதுக்கு சேவா காலம்னு பேர். பெருமாள் தன்னுடைய ஆராதனங்களை எல்லாம் நிறுத்தின்றுவார். எல்லாம் நின்று முடித்ததுக்கு அப்புறம்
திருவோலக்கம்னு சொல்கிறா இல்லையா, ராஜசபை அப்படின்றது திருவோலக்கம்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில். இந்த திருவோலக்கத்தில் பெருமாள் எழுதிருக்கச்சே தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்றதான இந்த பிரபந்தங்கள் எம்பெருமானுடையதான சன்னதியிலே ஓதப்பெறுகின்றன. இது நீங்கள் எந்த கோவில் வேணாலும் போய் பாருங்க, ஆராதனை நடக்காத. ஏன்னா பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு டைம் ஒதுக்கி இதை சிரவணம் பண்ணுற திருச்செவி சாத்துதல். நாமெல்லாம் கேட்குறதுன்னா கேட்குறதுன்னு சொல்லணும், பெருமாள் சொல்ல கேட்குறதுன்றத திருச்செவி சாத்துதல்னு சொல்லணும். அப்போ இதை கேட்குறார். அந்த மாதிரி இதுக்கு ஒரு சாமியம் கொடுக்கணும்னு இவர் வேண்டுறார். அதை கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுறார், தந்தோம்ன்றார். அதனால் என்ன பண்ணுறாருனாக்க திருக்குறுகூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு இந்த ஆழ்வாருடைய விக்கிரகத்தை எழுந்துருளை பண்ணி எடுத்துன்னு வர. இந்த காலங்களை அனத்தியன காலம்னு சொல்கிறது உண்டு வைஷ்ணவ பரம்பரையில். அனத்தியனத்தில் அத்தியனம் அப்படின்னு. அனத்தியனம்னாக்க அவர் அங்கேருந்து திருக்கார்த்தி அன்னைக்கு அங்கேருந்து கிளம்புவார். அதாவது நம்ம திருமங்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரத்தன்னைக்கு திருக்குறுகூர்லேருந்து இந்த ஆழ்வாரை எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து இந்த ராப்பத்து என்று சொல்லக்கூடியதான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்று இங்கே வந்து சேருவாராம். இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து ஆரம்பித்து 10 நாளைக்கு இந்த ராப்பத்து உற்சவத்துடைய முடிவு தான் 10ஆம் உற்சவம் அன்று நம்மாழ்வார் திருவடி தொழல் என்கின்றதான ஒரு வைபவம் நடைபெறுகிறது எல்லா வைஷ்ணவ கோவில்களிலேயும். அதாவது ஆழ்வாரை கொண்டு எம்பெருமானுடைய திருவடியில் எழுந்துருளை பண்ணுறது. இது முடிஞ்சு இங்கேன்னு மறுபடியும் ஆழ்வாரை கொண்டு திருக்குறுகூரில் கொண்டு போடுவா. அதுக்கு தை மாதம் அஸ்தம் அந்த நட்சத்திரம் வரைக்கும் அவ்வளோ நாள் ஆகுமா. அதனால் இந்த இடைப்பட்ட காலங்களில் ஆழ்வார் இது எப்படி இருந்ததுன்னா திருக்குறுகூரில் மாத்திரம் இந்த இவ்வளோ நாள் திரும்பி ஆழ்வார் இங்கேன்னு கிளம்பி திரும்பி திருக்குறுகூர் வர வரைக்கும் அதாவது ஆழ்வார் திருநகரிக்கு வர வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலங்களில் பிரபந்தங்கள் சேவிப்பதில்லை என்ற ஒரு வழக்கம் அந்த ஊரில் இருந்தது. அது அப்படியே எல்லா கோவில்களும், ஏன்னா ஸ்ரீரங்கம் தான் கோவில்னு சொன்ன பாருங்க, நமக்கு எல்லாத்துக்குமே ரோல் மாடல் ஸ்ரீரங்கம். அதனால் ஸ்ரீரங்கத்தில் என்ன வழக்கம் இருந்ததோ அந்த வழக்கத்தையே இங்கே எடுத்துட்டு மற்றைய கோவில்களிலும் இந்த இடைப்பட்ட காலங்களிலே திவ்ய பிரபந்தங்கள் சேவிப்பதில்லை. எப்படின்னா கார்த்தி நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து தை மாதம் அஸ்த நட்சத்திரம் கூரத்தாழ்வாருடைய சாத்துமறை அன்றைய தினம் அவருடைய பிறந்த தினம் அந்த வரைக்கும் சேவிக்க அன்றைக்கி தான் ஆரம்பிப்பா. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் சேவிக்கிறது இல்லைன்னு வச்சுண்டு இந்த ராப்பத்து உற்சவம் எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு இருந்தது. நாதமுனிகள் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த திருநெடுந்தாண்டகத்தை வச்சுன்னு சொல்லி தான் இந்த ஆழ்வாருக்கு இந்த சாமியத்தை இவர் வாங்கி கொடுத்தார். அப்படிங்கிறதுனால நாதமுனிகள் என்ன பண்ணார் அப்படின்னாக்க இவருக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கணும் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணார், இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் 10 நாள் பகல் 10 என்கின்றதான அந்த வைபவத்தை ஏற்பாடு பண்ணி இதே ஸ்ரீரங்கத்தில் அதுக்கு பகல் 10, ஏன்னா இது ராத்திரி வேளையில் சேவிக்கிறதுனால இது ராப்பத்துன்னு பேர், அதுக்கு பகல் 10 என்கின்றதான இந்த வைபவத்தை ஏற்படுத்தி அது முதற்கொண்டு எல்லா திவ்ய தேசங்களிலேயும் பகல் 10 ராப்பத்துன்னு 20 நாள் உற்சவம் நடந்துட்டு இருந்தது. அதன் பிறகு ராமானுஜர் காலம் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னாக்க அவருக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கணுன்றதுக்கோசரம் ராமானுஜ நூற்றந்தாதியை மற்ற ஏனைய இயற்பான் இங்கே 10-12 பிரபந்தங்கள் காமிச்சோம் பாருங்க, அதோடு சேர்த்து சொல்லணும், ஏன்னா அது விட்டு போயிடுறதுன்றதுக்கோசரம் அவர் காலத்தில் என்ன பண்ணார், இயற்பாவையும் சேவிக்கணுன்றதுனால மேலும் ஒரு நாள் கூட்டி 21 நாட்கள் இந்த அத்தியன உற்சவம் அப்படின்னு பேர். அனத்தியனம் தான், ஆனால் அத்தியன உற்சவம்னு பேர். அதுக்கு அனத்தியனத்தில் அத்தியனம் அப்படின்னு வச்சுண்டு இந்த உற்சவங்களை இங்கே நடத்தின்னு இருக்கா. அந்த திருநெடுந்தாண்ட இது ஸ்ரீரங்கத்தில் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது அரையர் சேவை போல் நடக்கிறது அங்கே. ஏன்னா பாக்கி கோவிலெலாம் நார்மலாக நம்ம இயற்பாவில் சொல்கிறாப்பில் சொல்லுவோம், நார்மலாக சொல்கிறாப்பில். அங்கே அபிநயத்துடன் கூடியதான அரையர் சேவை. ஏன்னா தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் இல்லையா, அதனால் அவர்களுடைய வம்சத்திலே வந்தவர்கள் தான் இந்த அரையர்கள். நாதமுனிகளுடைய வம்சத்திலே வந்தவர்கள் இந்த அரையர்கள்னு சொல்கிறா. இல்லை ஒரு அரையரே சொன்னார் என்னன்னா, கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னோட 400 வருஷத்துக்கு முன்னோட இந்த வடக்கு திருவீதி வடக்கு உத்தர வீதின்னு இருக்குங்க ஸ்ரீரங்கத்தில். இப்போது அது செந்தமிழ் பாடுவார் வீதினே இருந்துதான் அந்த நாளில் பேர். அதுக்கு அது காலத்தில் எல்லாம் மாறி போய் போல் இருக்கு. அவர் சொன்னார், அவரும் அவா பெரியவாள்லாம் சொல்லியிருப்பா போல் இருக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் அந்த அரையர்கள் அத்தனை பேர் அந்த தெருவில் இருந்திருக்கா அந்த ஸ்ரீரங்கத்தில். அதனால் செந்தமிழ் பாடுவார் வீதின்னு அந்த வீதிக்கு பேர். அவர்கள் அபிநயத்துடன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பகல் 10 முதல் நாள் அன்னைக்கு திருநெடுந்தாண்டகத்துடைய முதல் பாசுரம் மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய்ன்னு சொல்லி ஆரம்பித்து பெருமாள் ரங்கநாதனுடையதான சன்னதி உள்ள இந்த பாசுரத்தை சொல்லி அபிநயத்தோடு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் மற்ற நாள்லேருந்து இது அது பகல் 10 உற்சவத்தோடைய முதல் நாள்
முதல் நாளைக்கு முதல் நாள், அதாவது முதல் தினம் பகல்பத்து ஆரம்பித்த உடனே இது என்ன பண்ணுறாருன்னா, பெருமாள் வந்து அர்ஜுன மண்டபம்னு அங்கே பக்கத்துலேயே இருக்குது. இந்த விமானமெல்லாம் பார்க்குற பாருங்க, அந்த இடத்துல ஏழி பெருமாள் பகல்பத்து எல்லாம் அங்கே தான் கண்டருள்றார் அப்படிங்கிறதாகத்தானே சொல்லி இந்த அப்படி தொடங்கப்பட்டதான இந்த பகல்பத்து உற்சவம் வந்து இப்படி எல்லா கோவில்களையும் நடைபெறுகிறது. அந்த உற்சவத்துங்களே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கப்புறம் திருக்கல்யாண உற்சவம், இதில் வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, ஆண்டாளால் பாடப்பெற்ற அந்த வாரணமாயிரம் என்கின்றதான அது திருக்கல்யாணத்தை பற்றி சொல்கிறதுனால அதை நாம் வந்து எல்லா கோவில்கள்லையும் சொல்லுவது என்ற ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். அதன் பிறகு அன்னாபிஷேகத்தில் வந்து அட்டுக்குவி சோற்றும் சென்று மலர் பறித்து என் நாதன் சேவடி போதுகந்து நன்றென நீர் சுடர் நன்முக வாச இலை கொடுத்து கண்ணலில் அட்டுவத்தோடு அன்னம் சீடை கறி படைத்து பின்னும் செவித்து அவன் பாதம் பணிமீன்கள் என்றனேன்னு அன்னக்கூட உற்சவம் சொல்லக்கூடியதான பாசுரம் இது. இதையும் சொல்லி அந்த உற்சவத்தையும் நம்ம தலை கட்டுறோம். இப்படி திருக்கோவில்களில் மாத்திரம் இல்லாத வைணவர்களுடைய எல்லா வீட்டிலையும் கூட இந்த திவ்ய பிரபந்தங்கள் சொல்லுவது அப்படின்னு, கல்யாணத்தில் குழந்தைன்னு ஆரம்பித்தோம்னா இந்த குழந்தைய தொட்டில் போட்டு இந்த மாணிக்கங்கட்டிய பிரபந்தமாக சொல்லாத பாட்டாக பாடுவாள். மண்ணு புகழ் கௌசல்யத்தில் பாட்டாக பாடுறதுன்றது இன்றைய தினமும் வைணவர்களுடைய அகங்களிலே இருந்துருக்கு. அதே போல் கல்யாண காலங்களிலே வாரணமாயிரம் சொல்கிறதுன்றது இன்னிக்கும் சம்பிரதாயம், அதை வழக்கமாகவே வச்சுருக்காங்க எல்லா வைணவ இல்லங்களிலேயும். அதன் பிறகு அந்த வைணவருக்கு வந்து 80, 60ன்னு வந்தோம்னா நாச்சியார் திருமொழி என்று சொல்லக்கூடியதான அந்த திவ்ய பிரபந்தத்தையும் சொல்லுவது என்கின்றதான ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். இதெல்லாம் இருக்கட்டும், செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னார். திருவிருத்தத்தோர் அடிகற்றீர் திருநாட்டகத்தேன்னு திருவிருத்தம் சொல்கிறதுன்னு வச்சுருக்கோம். ஏன்னா திருவிருத்தம் பூர்த்தியாகத்தானே இந்த ஆத்மாவை பற்றியதான திவ்ய பிரபந்தம் அது. அதனால் அந்த திவ்ய பிரபந்தத்தை 100 பாசுரம் அந்த பாடி இருக்கச்சேவே சொல்லுவாள். எல்லா வைஷ்ணவ அகங்களிலேயும் அது நடக்கிறது. கோவில் திருவாய்மொழியில் குறிப்பிட்ட ஒரு 100 பாசுரங்கள் சொல்லுவது அப்படின்னு. ஸோ அதனால் அதையும் வந்து, அதாவது இது ஏதோ கோவில்களில் மாத்திரம்தான் சொல்கிறதுன்னு இல்லை, வைணவர்களுடைய அன்றாட வாழ்விலேயும் ஒன்றாகி போன ஒன்றாய்தானே இந்த சடங்கில் இருக்கக்கூடிய செந்தமிழ். இது மாத்திரம் இல்லை, இந்த 12 நாள் கைங்கரியம் முடிஞ்ச உடனே, அவர் செத்து போனவருக்கு 12 நாள் கைங்கரியம்னு எங்கள் வைணவத்தில் வச்சுருக்கோம். அது முடிஞ்ச உடனே 13ஆம் நாள் அன்றைக்கி சுபம்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம். இந்த சுபத்திலேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராமானுஜ நூற்றந்தாதி சொல்லுவோம். அதன் பிறகு வந்து இந்த கோவில் திருவாய்மொழி என்கின்றதான திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, கோவில் திருவாய்மொழி, ராமானுஜ நூற்றந்தாதி இவைகள் எல்லாத்தையும் சொல்லி அந்த ஜென்மா விண்ணவர் வேண்டி விலைக்கின்றி மேவும் அணிமையெல்லாம் மண்ணுலகத்தில் மகிழ்ந்து அடைகின்றனர் வண்துவரை கண்ணன் அடைக்கலங்கொள்ள நம் கடன்கள் கழற்றிய நம் பண்ணமரும் தமிழ் வேதம் அறிந்த பகவர்களே அப்படின்னு சொல்லி தான் தமிழ் வேதம் அறிந்த பகவர்களே அப்படின்னு சொல்லி அந்த வாழ்வியலில் இருக்கக்கூடியதான விஷயத்தையும் நாங்கள் முடித்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தானா. இதனுடைய முடிவுரை என்னன்னா, இந்த மங்களாசாசன பாசுரங்கள் எல்லாம் வந்து நல்ல சுத்தமான மனசோட அகங்களில் நல்லா தாராளமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக பெரியவாள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறதான ஒரு வழக்கம். இப்படி இருந்தோம்னா எப்படின்னா, நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களை ஆசீர்வச்சனமே எங்களதில் தமிழ் பாதங்களை சொல்லி இப்போல்லாம் ஆசீர்வச்சனம் பண்ணுறா. சதாயு புருஷகான்னு பெருமாளுக்கு சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே என்ன சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு இன்புற்றிருவர் எம்பாவாய் கொண்ட பெண்டீர் மக்களே அப்படின்னு இங்கே சொல்கிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஏற்றம் கொடுத்து வைணவர்களுடைய இல்லங்களிலே இன்றளவும் இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இதை கேட்கறது யார் ஒருவர் கேட்கிறானோ பாடுறானோ எல்லாரும் மனசை உருக்கி அப்படியே தூக்கி வெளியில் போட்டுரும். அப்படிப்பட்டதான பாடல்கள், அற்புதமான பாடல்கள் ஆழ்வாருடையதானது. இதை பாடக்கூடியதான பெருமை இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா, முக்கியமானது இங்கிருக்கும் காலம் இதை பாடினோம்னால் என்ன நமக்கு அப்படின்னா, இங்கிருக்கும் காலம் ஒரு பிழையும் புகுதாத உணர்த்தி வேண்டி பெறுவதெல்லாம் இங்கு நாம் பெற்று வாழ்ந்து வருநாள் பழுதற்று வாழும் வயதில் மன்னுவோமே என்று சொல்லி அடியனுடையதான உரையை அடியன் பூர்த்தி செய்கிறேன். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். ஒரு அற்புதமான உரை.
அவர் சொன்ன மாதிரி மனசுக்கும் வாழ்க்கைக்கும் நமக்கு ரொம்ப ஒரு புண்ணியமாக ஒரு மங்களமாக நம்ம இந்த பேச்சு கச்சேரி நிறைவு பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆழ்வார்களை பற்றியும் சொன்னார். அதுக்கப்புறம் ராமானுஜரோட, அதுக்கு முன்னாடி நாதமுனிகள் அவரோட முக்கியமான பங்களிப்பு, ராமானுஜரோட முக்கியமான பங்களிப்பு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கோவில்களில் நடக்கக்கூடிய சடங்குகள், எப்படி ஒரு மிகப்பெரிய கேன்வஸ் எடுத்துட்டு அவ்வளவு விஷயங்களையும் அருமையாக சொன்னார். அதில் அவர் பாசுரங்களை பாடின அழகு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவரை நம்ம கௌரவிக்கிறதுக்கு நம்மளோட தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் ஷியாம் அவர்கள் இப்போது அவரை கௌரவிப்பார்கள். ஸ்ரீ ரங்கநாதன் சுவாமி.